இறுதி வரை கல்வாரி தோணிதான் மழை மாறி பொழி நாள் வரை உழைத்திடுவோம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தோணிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். அசுத்தம் களைவோம், அன்பை அழைவோம், ஆவியில் அனைவரும் கொள்வோம். அவர் படை ஜெயிக்க நம்மிடை கருத்து வேற்றுமையின்றி வாழ்வோம். அசுத்தம் களைவோம், அன்பை அழைவோம், ஆவியில் அனைவரும் கொள்வோம். அவர் படை ஜெயிக்க நம்மிடை கருத்து வேற்றுமையின்றி வாழ்வோம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தோணிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். தைரியம் கொள்வோம், சரித்திரம் சாட்சி கூறும். சாட்சிகள் நம்மிடை தோன்றி நாதனுக்காய் மடிவோம். அச்சம் தவிர்ப்போம், தைரியம் கொள்வோம், சரித்திரம் சாட்சி கூறும். சாட்சிகள் நம்மிடை தோன்றி நாதனுக்காய் மடிவோம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தோணிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். தரித்திரரானதில்லை, ராஜ்யமே கஷ்டம் அழைத்தோம் நஷ்டப்பட்டதில்லை. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை, ராஜ்யமே கஷ்டம் அழைத்தோம் நஷ்டப்பட்டதில்லை. உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தோணிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். உலர்ந்த எலும்புகளே, நீங்கள் அறியா ஒருவர் உங்கள் நடுவில் வந்துவிட்டார். உயிர் பெறுவீர், ஒன்று கொடுவீர், உலர்ந்த எலும்புகளே, நீங்கள் அறியா ஒருவர் உங்கள் நடுவில் வந்துவிட்டார். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தோணிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். நாள் வரை விளைத்திடுவோம். ஹல்லேலூயா. அனைவரையும் இயேசு நாமத்திலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம்.
anyone as a newcomer, புதிதாக யார் வந்திருப்பீர்களானால் உங்களையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் உங்களோடு கூட கடந்த ஆண்டிலே நான் மிஷன் சேலஞ்ச் என்ற தலைப்பிலே மிஷன் சவால் என்ற ஒரு தலைப்பை கொடுத்து ஆத்மபாரம் தரிசனம் சபைக்கு தேவை, ஒவ்வொருவருக்கும் தேவை என்ற கண்ணோட்டத்தோடு கூட ஆண்டவர் தரும் சில வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு வருகிறேன். என் நினைவின்படி 2 பகுதிகள் முடித்திருக்கிறேன், பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. எண் 1 எண் 2 என்றும் அதை வைத்துக் கொள்ளலாம். வர காலங்களிலே அதை சொல்லி இன்றைக்கு 3வது பகுதியாக இந்த வசனத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். நான் சில விஷயங்கள் சில வாரத்தில் சொல்ல முடிகிறது, சில வாரங்களில் முழுமையாக சொல்ல முடியவில்லை. இந்த செய்தியை முழுமையுமாக ஒருத்தர் பார்த்தா தான் ஆண்டவர் என்ன சொல்ல வர்றார், பாஸ்டர் அதில் என்ன நமக்கு நினைப்பூட்டுகிறார் என்று தெரிய வரும். அவை நிறுத்தி நிதானமாய் மக்கள் புரியும்படியாக செய்தி கொடுக்க வேண்டும். முயற்சி செய்கிறேன். கர்த்தர் உதவி செய்வார் என்று நம்புகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்களும் ஜெபித்து கர்த்தனோடு கூட பேசும் என்று வந்திருப்பீர்களானால் கர்த்தனோடு கூட பேசுவார். ஆலயத்துக்கு வரும்போது கர்த்தனோடு கூட பேசணுன்ட்டு எந்த கர்த்தருடைய பிள்ளை வந்தாலும் பேசுவார். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று நாம் சொல்லுகிறோம். தமிழிலே கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று இருக்கிறது. என்ன கொடுக்கப்படும் என்ற வார்த்தை இதில் தமிழில் வரல. ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் ஆஸ்க் அண்ட் இட் ஷால் பி கிவன் அன்டு யூ. நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதை கொடுப்பார். நானும் ரொம்ப காலம் கேளுங்கள் கொடுக்கப்படும், அதை தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். ஆனால் அதை எல்லா மொழிபெயர்ப்புகளிலே வாசிக்கும்போது இன்னும் புரிதல் கிடைக்கிறது. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற வார்த்தை கேட்டுக்கொண்டே இருங்கள். அதுவும் உங்கள் கருத்து. நீங்கள் எதை குறிப்பாக கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்ளும். ஸோ கடத்தை குறிப்பாக கேட்கணும். கடையில் போய் இப்படி நின்றுட்டு பொருள் தாங்க காசு பிடிங்கன்னா என்னென்னு அவன் கொடுக்கணும் அவனுக்கும் தெரியாது. கேட்குற நம்மளை மேலங்கேலும் பார்த்துட்டு என்ன கேட்குறான்றதே எனக்கு தெரியலன்ட்டு மனதுக்குள்ளே அவன் சிரித்து கொள்வார். ஆண்டவர் அப்படி வேத்திர ஒரு இடத்துல பரலோகத்தில் வீட்டிருக்கிறவர் நகைப்பார் சிரிப்பார்ன்றிருக்கு. அதனால் குறிப்பாக கேட்க பழகுவேன். ஆண்டவரிடத்தில் என்னோடு கூட இன்னைக்கு பேசும், இந்த விஷயத்தை குறித்து எனக்கு பேசும். நான் கேட்குறேன், நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லி வந்தால் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9வது 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். Genesis chapter 4 verse 9 and 10. Shall we all read? சேர்ந்து வாசிப்போமா? கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரிய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. உன் சகோதரிய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இந்த பகுதிக்குள்ளே தான் நான் அதிகமாக வரல. இன்றைக்கு அதை உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இட்ஸ் எ ஸ்டோரி. நடந்த ஒரு சம்பவம் இது. சண்டே ஸ்கூலில் இதை நம்ம டீச் பண்ணுற மாதிரி தெரியல. ஏன்னா இது ஃபஸ்ட்டு மர்டர், முதல் கொலை நடந்திருக்கிறது. தேவன் உண்டாக்கின தன் சாயல் தன் ரூபத்தின்படி உண்டாக்கின குடும்பத்தில் தேவன் கொடுத்த ஒரு முதல் பிள்ளை. அன்னைக்கு குறித்து சொல்லி, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று சொல்லியிருக்கிறது. அதனுடைய மொழிபெயர்ப்பு சரியாக இருக்குமானால், வித் த ஹெல்ப் ஆஃப் த லார்ட்,
ஆண்டவருடைய உதவியால் ஒரு பிள்ளை எனக்கு கிடைத்தது. ரொம்ப பியூட்டிஃபுல். அதனால தான் அந்த காயின் என்ற பெயர் இருக்கிறது. தேவனுடைய உதவியினால தான் எனக்கு ஒரு பிள்ளை கிடச்சிச்சு. அப்போ இந்த உலகத்தில் ஒரு பிள்ளை கிடைக்கிறதும் தேவன் கணவன் மனைவியை பயன்படுத்தினாலும் வாய்க்க செய்கிறது கர்த்தர் தான் அப்படின்றது தெளிவாகிறது. போகட்டும். அதுக்கப்புறம் ஒரு பையனை ஆண்டவர் கொடுக்குறார், ஆபேல். காயினுடைய பெயரை குறித்து நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். ஆபேல் என்று சொல்லும்போது டெம்பரவரி இல்லைன்னா சுவாசம் என்பது என்னுடைய அர்த்தம். பிரெத் இல்லைன்னா வேனிட்டி. அதே மாதிரி ஆயிடுச்சு, நமக்கு ஒன்றும் புரியல. லைஃப் இஸ் வெரி ப்ரீஃப். இந்த உலகத்தில் வாழ்க்கை மிகவும் குறைவானதாகவே இருக்கிறது. இந்த புக் ஆஃப் எக்லிசியாஸ்டிக்ஸில் பிரசங்கின் புத்தகத்தில் மாயை, அதுதான் அதனுடைய அர்த்தம், வேனிட்டி, 38 முறை வருகிறது. அதை அவன் உணர்ந்து சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். ஸோ அவனுடைய லைஃப் எப்படி போயிடுச்சு, ஆண்டவர் எப்படி அதை கேட்கிறார் என்பது தான் இந்த செய்திக்குள்ளாக இருக்கிறது. அவைதான் இந்த செய்திக்கு தேவை. தேவனுடைய ஆத்தும பாரம் என்று ஒரு தலைப்பை கொடுத்தேன். ஏன்னா அதை படித்து பார்க்கும்போது ஆண்டவர் எவ்வளவு பாரம் உள்ளவராக இருக்கிறார். ஒரு குடும்பத்தில், ஒரு குடும்பத்தினுடைய ஒரு பிள்ளையை குறித்து அவர் எவ்வளவு கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்பது தெளிவாக. ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை காணாமல் போனாலோ, கைவிடப்பட்டாலோ, விலகி போனாலோ, போனால் போகட்டும் என்று ஆண்டவர் விடாமல் அந்த பிள்ளை குறித்த ஒரு கரிசனை ஆண்டவரிடத்தில் இருக்கிறதைத்தான் அவருடைய ஆத்தும பாரம் என்ற ஒரு கண்ணோட்டத்துக்குள்ளாய் நான் கொண்டு வருகிறேன். அப்படி வாசிக்கும் போது தேவனுக்கு எவ்வளவு குடும்பத்தின் மேல், குடும்பத்தின் பிள்ளைகள் மேல் அவர் கரிசனை இருக்கிறது என்பது தெரிய வருகிறது. இந்த உலகத்தில் தேவன் ஒரு குடும்பத்தை உண்டாக்கி சும்மா போட்டோன்னு அப்படி விடாமல் அந்த குடும்பத்தை பற்றி ஆண்டவர் ஒரு பேர்டன், அவருக்குள்ள ஒரு பாரம் இருக்கிறது, ஒரு கன்சர்ன் இருக்கிறதை நாம் காண்கிறோம். அப்போ நம்ம ஆதியாகமத்தின் புத்தகத்தை வாசிக்கும் போது நமக்குள்ள அந்த தேவனுடைய பாரம் நமக்கு வர வேண்டும். ஏனோ தானோ என்றெல்லாம் இருக்க முடியாது, கட்டாயம் நமக்கு வரணும். அடை கொடுக்கத்தான் இந்த செய்தியை உங்களோடு கூட 2 வாரம் தொடர்ந்து 3வது வாரம் உங்களோடு கூட நான் பேசுகிறேன். ஏன்னா இந்த உலகத்தில் சில காரியங்களை ஜஸ்ட் லீவ் இட், போனால் போட்டோம் அப்படின்னு விட்டுடுறோம். அப்படி விட்டுறலாமா என்கிறது இந்த வசனங்களை வாசிக்கும்போது இல்லை இல்லை இல்லை, தேவன் எந்த அளவு காயினோடு கூட பேசுகிறார் என்பதை நாம் காண முடியும். இந்த நாளில் உங்களோடு கூட இதை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மற்றதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அவன்கிட்ட நிறைய பேசுகிறார் ஆண்டவர். ஏன் அந்த பலி அங்கீகரிக்கப்பட்டதெல்லாம் நம்ம போக வேண்டாம். கடைசி பகுதிக்குள்ளாக வருகிறோம். 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். வேர் இஸ் யுவர் பிரதர் ஏபல்? அவன் முதல் சொல்கிற வார்த்தை எனக்கு தெரியாதுன்றான். பொய். ஆண்டவரிடத்திலேயே தைரியமாய் போய் சொல்லுகிறான். காயினுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தால் அந்த பொய் சொல்லியிருப்பான் பாரு. கேட்கறது ஆண்டவர் கேட்கிறார். செஞ்சவனே தான் இவன் தான். ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், சகோதரன் எங்கே என்று கேட்கிறார். ஆண்டவர் தெரியும், ஆனாலும் கேட்கிறார். சரி, நம்முடைய ஆண்டவரை குறித்து 3 காரியங்கள் எப்பொழுதும் சொல்லுவோம். ஆல் நோயிங் காட், சகலவற்றையும் அறிந்தவர். சரியா? சர்வ வல்லவர், ஆல் பவர்ஃபுல். அது மாத்திரமல்ல, பிரசன்ட்லி எவ்ரிவேர், எங்கும் நிறைந்தவர். இன்னொன்று கடைசி சொல்லுவோம், சாவரின், இறையாண்மை உடையவர். ஆண்டவருக்கு தெரியும் என்ன நடந்தது என்ன என்றாலும் அவனுடைய வாயினாலே அவனிடத்தில் வாக்கு கேட்கிறார். உன் சகோதரன் ஆபேல் எங்கே? நான் அறியேன் என்று சொல்லுகிறேன். ஆண்டவர் கேட்டது எங்கேன்னு கேட்டார். எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு மாத்திரம் போகலை, இன்னொரு வார்த்தையை அவன் சேர்த்து சொல்லுகிறான்.
என் சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியா என்றார். நான் அதிக பிரசங்கித்தனம். உலகத்தில் கேட்குற கேள்விக்கு தான் பதில் சொல்லணும். உன் பேர் என்ன? அவன் பேர் சொல்லணும். அவன் பேரை சொல்லிவிட்டு நான் இந்த இடத்துல வேலை பார்க்குறேன்னு கூட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். நான் உன் பேர் என்னன்னு தான் நான் கேட்டேன், அவ்வளோதான். ஆமாம், ஆனா பெண்ணானா ஆண், இல்லைன்னா பெண், அவ்வளோதான். இல்லை இன்னொரு இல்லை எங்கள் தாத்தா அங்கே இருந்தார், அதெல்லாம் கேட்கல. நீ ஆனா பெண்ணா, அவ்வளோதான் கேள்வி. அமெரிக்க தேசத்திலேயே புதுசாக 2 ஜெண்டர் தான், மேல் அண்ட் ஃபீமேல் தான் அக்செப்டட்னு கொண்டு வர்றாங்க. போட்டு நிறைய விஷயங்கள் சொல்லும்போது வருகிறது. என் சகோதரனுக்கு நான் காவலாளி. சரி, ஆண்டவரிடத்தில் நம்ம போகும்போது கேள்வி கேட்குற ஆண்டவரிடத்தில் எப்படிப்பட்டவர் என்று தெரிந்தால் நம்ம ரொம்ப கவனமாய் நாமும் வார்த்தைகளை அளந்து தான் பேசுவோம், ஆர்டிகுலேட் பண்ணணும். என் சகோதரனுக்கு நான் காவலாளியா? அப்போ ஆண்டவர் கேட்குறது அவனுக்கு புரிஞ்சிருச்சு. நீ என்ன செய்தாய்? அவன் சகோதரன் நாபேல் எங்கேன்னு கேட்ட உடனே எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறான். எந்த செஞ்சான்னு தெரியும். ஆனால் ஆண்டவரிடத்தில் ரொம்ப விசேஷமாக ஞானமாக பேசுகிற மாதிரி, என் சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியா? நீர் ஏன்ட்ட போய் கேட்குறீரு? என்கிட்ட போய் நீர் கேட்குறதுக்கு என்ன இருக்குது? அவன் வயது வந்தவன் தானே, 18 வயது அவனுக்கு நிரம்பிருச்சே. அவனுக்குன்னு சொந்த புத்தி இருக்குது, சொல் புத்தி இருக்குது. அவனும் ஆடு மேய்க்கிறவன், நானும் நிலத்தை பயிரிடுகிறவன். அவனுக்கு ஒரு வேலை இருக்குது. அவனை போய் ஏன்ட்ட எதுக்கு நீர் கேட்குறீர்? தேவனிடத்தில் பேசி மாட்டிக்கொள்ளக்கூடாது. நம்மளோட லைஃப்பில் கடவுளுக்குள் வளர வளர நம்முடைய ஜீவியத்தில் நம்ம ரொம்ப யோசிக்கணும். உலகத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், ஒரு முறை நீ பதில் சொல்வதற்கு முன்பு 2 முறை யோசி என்று. Twice you think before you speak once. நம்ம ஒரு முறை பேசுவதற்கு முன்னால் 2 முறை யோசிக்கணும். அடுத்து நம்ம யாரிடத்தில் பேசுகிறோம் என்பது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். பொதுவாக நினச்சதை வாயில் வந்தியெல்லாம் பேச முடியாது. இது எப்போன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை நான் ஆண்டவருக்குள் வளரணும்னு நினைக்கும் போது அவங்களுடைய ஜீவியத்தில் ஒரு மாற்றம் வரும். வேதத்தை வாசிக்கும் போது தான் சில விஷயங்கள் நம்முடைய மனதுக்கு மிக மிக தெளிவாய் தெரிகிறது. அப்படி கேட்ட பிறகு ஆண்டவர் 10ஆம் வசனம், நீ என்ன பண்ணன்றார். அவனுக்கு பிடிக்கணும்ல. ஆண்டவரிடத்தில் இவ்வளவு ஞானமாய் பேசுகிறவரை லேசாக விட்டுற முடியாது. நீ என்ன பண்ண அன்ட்டார்ல ஆண்டவர். எனக்கு தெரியாதுன்னு சொன்ன, நீ ரொம்ப வேற பேசுகிற. சில நேரத்தில் சில குடும்பங்களில் பேசுவாங்க, நாங்களும் சொல்லுவோம், இந்த வயசுக்கு அளவு பேசு, ரொம்ப பேசாதன்னு சொல்லுவோம். என்னுடைய பொசிஷன் என்ன, என்னுடைய ஏஜ் என்ன, நான் யார்கிட்ட பேசுகிறேன், கவனமாக பேசணும். இதெல்லாம் ஆண்டவர் வேதத்திலிருந்து நம்ம கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு எப்படி இருக்கிறது, வெளிச்சமாக இருக்கிறது. நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம். அப்போ என்ன அர்த்தம்னா, நான் போகிற பாதையில் ஆண்டோடைய வசனம் என் கால்களுக்கு, நான் எப்படி நடக்கணும், எப்படி நடந்து கொள்ளணும் என்று போதிக்கிறது. அதனால தான் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை. சரி, தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைகளை கருத்தாய் கருத்தூண்டி படிக்கும் பொழுது ஒவ்வொரு நேரத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவர் அந்த இடத்தில் நமக்கு தருவார். ஏசாயாவில் சொல்லியிருக்கிறது, இளைப்படைந்தவனுக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல கர்த்தர் எனக்கு கல்விமானி நாவை தருகிறார் என்று சொல்லியிருக்கிறது. அப்போ இளைப்படைந்த திரள் கூட்ட மக்கள் இருக்கிற இந்த உலகத்தில் பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை
நின் கிருபை பிரவாகத்தால் எட்டிடும் இயேசுநாதா என்று பாடுவார் ஒருவர். பாவத்தினால, பாரத்தினால, சாபத்தினால களைத்து போன உலகத்தில் இருக்கிற மக்களை நம்ம சந்திக்கும் போது இளைப்படைந்தவனுக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல கர்த்தர் கல்விமானி நாவை நமக்கு தருகிறார். அப்ப ஏற்ற வார்த்தை சொல்லுகிறது கூட கல்விமானி நாவு. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. அப்ப ஆசாரியனுடைய உதடுகளில் வேடத்தை தேடுவார்களே, அவன் கர்த்தருடைய தூதன் என்று சொல்லியிருக்கிறது. அப்போ ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய பிள்ளைகள் அவைக்குரிய சபைகளில் வரும்போது அந்த வார்த்தை சொல்லுவதற்கு கூட ஒரு கல்விமானி நாவு ஏன் சொல்லுகிறது? ஒரு எஜுகேட்டட் பர்சனுடைய ஸ்பீச் வில் பி டிஃப்ரெண்ட். ஒரு ஹைலி இன்டலெக்சுவல் பர்சனுடைய ஸ்பீச் டெஃபினட்டாக வித்தியாசமாக தான் இருக்கும். சொல்றேன், பேரறிஞர் அண்ணா அவருடைய வார்த்தை, அவருடைய நாவன்மையை குறித்து உலகம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அவர் அந்த அளவுக்கு he studied economics, he studied history. சென்னையில் இருக்கிறதான லைப்ரரியில் அவர் எந்த புத்தகம் அந்த புத்தகம் எண் பக்கம் வரைக்கும் ஞாபகம் வச்சிருப்பாராம். 24 மணி நேரம் படிக்க முடியாது, படிச்சுட்டு வந்துச்சு போயிடுவாரான். எதில் விட்டுன்றதை கரெக்டாக வந்து ரேக்கில் எடுத்துருவாரான். அதுபோல் கம்யூனிசம், கார்ல் மார்க்ஸ் அந்த கம்யூனிசம் டாஸ் கேபிட்டல் என்ற புக்கை கொண்டு வந்ததே ஒரு லைப்ரரியில் உட்கார்ந்து வாழ்நாளை செலவழித்து எழுதப்பட்ட புத்தகம் தான் டாஸ் கேபிட்டல். அப்போ எத்தனை மணி நேரங்கள் அவங்க செலவு பண்ணலைன்னா அது வராது. அது மாதிரி தலை சிறந்தவர்களை நீங்கள் பார்த்துக்கிறீங்க, அவங்க எல்லாரும் பல மணி நேரங்கள் புத்தகங்களை படிக்கிறதிலும் ஆராய்கிறதிலும் குறிப்பெடுக்கிறதிலும் அவள் செலவழித்திருக்கிறார். இப்போ நமக்கு அதெல்லாம் போய் ஃபுல்லாக படிக்கணும்னு இப்போ அவசியம் இல்லை, நேரம் இல்லை நமக்கு. இந்த 66 புத்தகங்கள் அடங்கிய இந்த வேதாகமத்தை வருஷத்துக்கு ஒரு முறை வாசிக்கிறத காட்டில் அதை கொஞ்சம் படிச்சுக்கிடுங்கன்னு சொல்கிறது. சிலர் சொல்லும்போது கூட சிலர் இந்த நாட்களில் வருத்தப்படுகிறார்கள் என்று அறிகிறேன். ஆண்டவருக்கு எவ்வளோ, எனக்கே வருத்தம்னா கடவுளுக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்கும். நம்ம அப்படி படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளுடைய ஸ்டாண்டர்டே வேற ஆயிரும். இளைப்படைந்தவனுக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல கல்விமானி நாவை அவனுக்கு தருகிறார். அது மாத்திரமல்ல, ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைத்த பொற்பழங்களுக்கு சமானம் என்று சொல்லியிருக்கிறது. அப்போ ஒரு இடத்துல ஏற்ற நேரத்தில் ஒரு வார்த்தையை சொல்றது கூட அந்த பொற்பழங்களை கூட வெள்ளித்தட்டிலே வைத்து தான் கொடுத்துருக்கிறாரு. நான் அடிக்கடி யோசிப்பேன், வெள்ளித்தட்டில் வச்சு வெள்ளி பழங்களை கொடுத்துருக்கலாமேன்னு. யாருக்கு வெள்ளி தேவை? அதுக்கு விலையை ஒன்றும், நியூஸில் டெய்லி தங்கம் விலை வருகிறது, வெள்ளி விலை வருகிறது. நான் அதை சட்டையே பண்ண மாட்டேன். நான் வெள்ளி விலை, சிலர் தான் அது ரொம்ப பெருசாக நினைப்பாங்க. பியூர் மெட்டல், ஃபர்கெட் இட், அதே போய்ட்டோம். ஆனால் பொற்பழங்களுக்கு சமானம் என்றால் அப்போ அதோடைய காஸ்ட்லி. அப்போ கல்விமானியினுடைய வார்த்தைகள் காஸ்ட்லி. வெளி தேசங்களிலே பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களிலே லெக்சர்ஸ் பெரியவங்க கொடுக்கும்போது அதை போய் கேட்கறதுக்கு பணம் கொடுத்து தான் கேட்கணும். they have to pay. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் இந்த இடத்துல கேட்கிறோம். நம்ம யாரிடத்திலும் பணம் கேட்கிறோமா? யாரிடத்திலும் நீங்கள் பணம் கொடுத்து தான் செய்தி கேட்கணும் என்று சொல்லுவோம் இல்லை. ஆண்டவர் சொன்னார், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். அப்போ இலவசமாய் கொடுக்கிறதுனால அதனுடைய விலை குறைந்து போகாது. இலவசமாய் கொடுக்கிறதுனால அதனுடைய புகழ் மங்காது. அதனுடைய புகழ் அதனுடைய புகழாகத்தான் இருக்கும். அப்படி பேச படிச்சு படிச்சு யோசிச்சு பார்த்தேன். நீ என்னடா பண்ண, என்ன செய்தா என்று கேட்கிறார். அதை கேட்டுட்டு அவன் பதில் சொல்றதுக்கு முன்பாகவே ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கும்போது இன்னொரு ஒன்றையும் சேர்த்தான் அல்லவா. ஆண்டவர் இப்போ சேர்த்து அவனுக்கு அடுத்த டோஸ் கொடுக்குறார். பாரு, அதான் இருக்கு பாரு. நீ என்ன செய்தாய் அப்படின்னு கேட்டால் அவன் என்ன சொல்வான்றது தெரில. ஆனால் ஆண்டவர் அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணலை. He never waited for him to speak other word.
டக்குன்னு சொல்றார், உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்றார். உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்று சொல்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சில கேள்விகளை நம்மிடத்தில் இந்த மாதிரி அவர் கேட்பார் என்று நான் நினைக்கிறேன். நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பயனுள்ள கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம மாற 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 மோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வில் கம் அப்பான் அஸ். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பொறுப்பு நிச்சயமாய் வரும் என்று நான் நம்புகிறேன். அன்றைக்கி கூட நான் கேட்டேன், நம்ம குடும்பத்தில் இந்த இடத்துல வந்திருக்கவங்க எல்லாரும் மூத்த பிள்ளைலாம் யாருன்னெலாம் கை வச்சு சொன்னேன். என்னை கேட்கல. மூத்த பிள்ளையாக இருக்கிறவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கூட, நிச்சயமாக பொறுப்பு கூட. அதனால சிலர் என்ன நினைக்கலாம், நான் என்ன மூத்தவனா, நான் ரெண்டாவது தான். பொம்பளை பிள்ளையில் நான் என்ன மூத்தவளா, நான் ரெண்டாவது தான், நான் கடைக்குட்டி செல்லக்குட்டி அப்படின்னு. யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு நம்முடைய முதற் பேரான குமாரனாய் இயேசு கிறிஸ்து இருக்கார். அதுக்கு பின்னால் நம்ம எல்லோரும் வர்றதுனால நம்ம எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குது. இந்த தேசத்தில் இத்தனை மக்கள் இன்னும் ரட்சிக்கப்படலை. சொன்னேன், 144 150 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இதில் உண்மையாக ரட்சிக்கப்பட்ட மக்கள் எத்தனை பேர் இருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? 2.3% சொல்கிறாங்க. அதெல்லாம் சிலர் அதை 5 ஆக்குனாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. மால் ப்ராக்டிசஸ் எவ்ரிவேர். பட் நமக்கே தெரியும் உண்மையாக ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கன்ட்டு. அப்படியெல்லாம் பார்க்கும்போது நம்ம கடலிலே காயம் கரைத்தவர்களை போல தான் நாம் இருக்கிறோம். சரி, இந்த பிரம்மாண்டமான உலகத்தில் உண்மையாய் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? இப்போ நம்ம குடும்பத்தில் யோசிச்சு பாருங்கள், ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க யோசிச்சு பார்ப்போம். உண்மையாக ரட்சிக்கப்பட்டவங்க, சும்மா பேரளவில் அல்ல. பேரளவில் நிறைய பேர் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. நான் பின்னால் வரேன். நிறைய பேர் கிறிஸ்டியன்ஸ் நேமில் இருக்காங்க. ஆனால் உண்மையாக அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? ரட்சிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க லைஃப்பில் ஒரு வித்தியாசம் இருக்குமே. அவங்களுடைய பேச்சு நடவடிக்கைலாம் கொஞ்சம் ஒரு 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 டிஃப்ரென்ஸ் இருக்குமே. இல்லையே. அப்போ ஏன், என்ன அந்த ரட்சிப்பு உண்மையாக வந்துட்டான்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ சிலர் பேசும்போது நம்ம என்ன சொல்லிடுறோம், ரட்சிக்கப்பட்ட மாதிரி நீ பேசலையம்மா, நீ தெரியலையே அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல. இந்த வார்த்தையை வாசிக்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்கிறார், உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. crying out from the ground. பூமியிலிருந்து ஆபேலுடைய இரத்தம் கூப்பிடுகிறது என்று சொல்லியிருக்கிறது. யாரை நோக்கி கூப்பிட்டுருக்குன்னா கடவுளை நோக்கி கூப்பிட்டுருக்கு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக வர்றேன். அதை அப்படியே மனசில் வச்சு நான் படிச்சிருக்கிறேன். அதை திரும்ப நான் வாசித்திருக்கிறேன். ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, the voice of your brothers innocent blood. The voice of your brothers innocent blood. ஃபினியனை சொன்னால ஒரு 6-7 மொழிபெயர்ப்பை பார்ப்பேன். இப்போ நாங்கள் அந்த ஆப்பை எடுத்து வச்சு அதில் ஒரு 6-7 மொழிபெயர்ப்புகள் நாங்கள் கூட வச்சுக்கிடலாம். அதில் ஒரு வசனத்தை எடுத்து கம்பேர்னு போட்டு அது ஒன்று எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வசனங்களை பார்த்தால் அந்த மொழிபெயர்ப்பில் என்னுடைய வார்த்தையில் என்ன உண்மையாய் சொல்ல வருகிறார் என்பதை பார்க்க விரும்புகிறோம். தமிழ் ராமத்தை குறை சொல்லலை, திருவிவிலியம் பார்ப்பேன், எல்லாத்தையும் பார்ப்போம். அது உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என் நோக்கி கூப்பிடுகிறதுன்னு தமிழில் இருக்கு. The voice of your brothers bracketல innocent blood. இன்னசென்ட்னா குற்றமில்லாத ரத்தம். குற்றமில்லாத ரத்தம். ஆபேல் எந்த குற்றமும் செய்யலை. கவனிங்க. ஏன்னா இதை நம்ம புரிஞ்சுக்கிடலைன்னா நமக்கு கர்த்தர் இந்த சபையில் புரிய வைக்கணும்னு விரும்புகிறார். அதனால தான் ஐ டேக் டைம். த வாய்ஸ் ஆஃப் யுவர் பிரதர்ஸ் இன்னசென்ட் பிளட். குற்றமில்லாத உன் சகோதரனுடைய சப்தம், இரத்தத்தின் சத்தம், இரத்தத்தின் கூக்குரல் இஸ் கிரைங் அவுட் ஃபார் ஜஸ்டிஸ். பைபிளில் சொல்லியிருக்கிறது, என்னை நோக்கி, கடவுளை நோக்கி கூப்பிடுகிறதுன்னு சொல்லுகிறார். அது என்ன கூப்பிடுதான்?
இந்த மொழிபெயர்ப்பில் சொல்லிக்கிறது நீதி கேட்டு கத்துகிறது. அநியாயமா என்ன கொன்னுட்டானே, அநியாயமா என்ன கொலை செஞ்சுட்டானே, நான் எந்த தப்பும் பண்ணலையே, நான் கடவுளுக்கு பலிதான செலுத்தினேன், அதுவும் கொழுமையானவைகளிலும் தலையீற்றுகளிலும் பிரதானமானவைகளை ஃபர்ஸ்ட் கிளாஸா கொண்டு வந்து கொடுத்தேனே, என்ன கொன்னுட்டானே. என்ன நீதி கேட்குது? கடவுளே என்ன கொன்னுட்டா அவனை நீதி, அவனை பழி வாங்காம விடாதீங்கன்னு கேட்குது. அதுதான் அர்த்தம். நான் ஒரு வார்த்தையில் போட்டு, ரத்தம் பேசுமா? ரத்தம் பேசும். Will the blood speak? Yes, the blood will speak. ரத்தம் பேசும். நம்ம என்ன நினைக்கிறோம், ரத்தம் சோப்பா இருக்கு. நம்ம நிறைய கோழி சாப்பிட்டதுனால கோழியுடைய ரத்தம் சிந்தப்படுறதே நமக்கு தெரியாது. ஆடை வெட்டுறவனுக்கு தான் அந்த ஆடை வெட்டுறவனுடைய அந்த வலி அவனுக்கு தெரியுமா? நான் கேட்டுருக்கேன். நம்ம மட்டன் வாங்கி சாப்பிட்டு போயிடுறோம், நமக்கு தெரியாது. நான் அதெல்லாம் 1-2 இடத்துல நான் போய் பார்ப்பேன். அதை எதுக்குன்னா, டு ஃபீல் தி அகனி, த பெயின் தட் கோஸ் த்ரூ. அதனால தான் சில நான்வெஜ் சாப்பிட்றது இல்லை. அதுக்கு அப்படியெல்லாம் அந்த ஓவராக போக வேணாம். பட் அது பூமியில் ஒரு மனுஷனுடைய ரத்தம், ஜீசஸ் கிரைஸ்ட். அதனால தான் ஆதியாகமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவுது. இது ஆண்டவர் நோவா பேழைக்குள்ள போய் வெளியில வந்து பலி செலுத்தின பிறகு ஆண்டவர் அவனோடும் அவனுடைய குடும்பத்தோடும் ஆண்டவர் செய்த கவனன்ட், இந்த உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில தான் சொல்றாரு, உங்களுக்கு உயிராய் இருக்கிற உங்கள் இரத்தத்துக்காக நான் பழி வாங்குவேன். ஆண்டவர் சொல், நான் பழி வாங்குவேன்றார். அதனால தான் பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். நம்ம செய்யக்கூடாது, நம்ம ஒருத்தர் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. பட் ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு உயிராய் இருக்கிற உங்கள் இரத்தத்திற்காக. ஏன்? லேவியராகமத்தின் புத்தகத்தில் சொல்லி இருக்கிறது, இரத்தத்தில் உயிர் இருக்கிறது. ஒரு இரத்தம் இந்த பூமியில சிந்தப்படும் போது அந்த இரத்தத்தில் உயிர் இருக்குது. உயிர் பேசும். The life will speak. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ரத்தம் பேசும். ரெக்கார்ட் ஆகுது, போகணும், இந்த செய்தி போகணும். ஜீசஸ். ஏன்னா ஒரு ரத்தம், நிறைய பேர் நினைக்கிறோட அதை பற்றி கவலையப்படாமல் இருக்கிறாங்க. இல்லை, ரத்தம் பேசும். ஏன்னா ரத்தத்தில் உயிர் இருக்கு. உயிர் உள்ளவன் முறையிடுவானேன் என்று சொல்லி இருக்கிறது. எல்லா வசனங்களும் எடுத்துக்காட்ட நேரம் இல்லை. அப்போ ஒரு உயிர் ஒருத்தனுக்குள்ள இருந்தா அவன் முறையிடுவான். இன்னொருத்தர் சொல்லியிருக்கிறது, பாதாளம் உம்மை துதியாது, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவர்களும் உம்மை துதியார்கள். செத்து போனவே கர்த்தரை துதிக்க முடியாது, இருக்கும்போது கர்த்தரை துதிச்சாதான் உண்டு. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும், வார்த்தை பாருங்களேன், மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும். ஆனால் இந்த மௌனம் அங்கே உள்ள வந்து வேற மாதிரி கத்துவாங்கன்னு இருக்கு. அதெல்லாம் போக வேணாம். நரகத்தை பற்றி பேசனா இல்லை, பர்வத்தை பற்றி பேச தான் வந்திருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உன் சகோதரிய ரத்தம் பூமியிலிருந்து நியாயம் கேட்குது. அநியாயமாக ஒருத்தர் கொல்லப்பட்டா, அநியாயமாக ஒருத்தர் நடத்தப்பட்டா, அநியாயமாக வஞ்சிக்கப்பட்டா, அநியாயமாக நம்மளை வெறுத்து தள்ளுனா, அநியாயமாக நம்ம உதறி தள்ளுனா, அநியாயமாக நம்மளை கொடுத்து என்ன பேசினா தப்பிச்சு போயிடலாம் நம்ம நினைக்கவே முடியாது. இந்த உலகத்தில் அரசன் நன்றி கேட்பான், தெய்வம் நின்று கேட்பான். டெஃபினட்டாக கர்த்தர் கேட்பார். நம்ம கேட்கக்கூடாது, ஆண்டவர் கேட்பார். ஆண்டவர் கேட்பார் என்பது நமக்கு தெரிஞ்சிருக்கணும்.
ஆண்டவர் அதை கேட்பார் என்று தெரிஞ்சிருந்தாதான் பயம் வரும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இவை எல்லாவற்றிலிருந்தும் என்ன செய்யப்படுவான்? காக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவை எல்லாவற்றிலும், பிரசங்கி கடைசியில் என்ன சொல்லி இருக்கிறது? எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை என்னது? கடவுளுக்கு பயப்படு, கடவுளுக்கு பயப்படு. அப்போ கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு பயம் கிறிஸ்தவ உலகத்திலே மைனஸ் பண்ணப்பட்டு போயிட்டா, ஆண்டவர் அறியாத மக்களுக்குள் எப்படி கர்த்தரை பற்றிய பயம் வரும்? சரி, கர்த்தருடைய ஜனங்களுக்குள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வராமல் போனால், ஆண்டவர் அறியாத ஜனங்களுக்கு அதை கிஞ்சித்து அதற்கு மேல் அவங்களுக்கு விருப்பமே இருக்காது. சொல்லிக் கொடுக்க வேண்டியது சபை. The church has the responsibility to teach about the fear of God. When the church is teaching, the family that hears will go in turn and teach the children to fear the God. சபையில் பெற்றோர்கள் வந்து அதை கேட்கும்போது அதை கேட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கு அனுதினமும் அதை போதிக்க வேண்டும். எவ்ரி டே, எவ்ரி மார்னிங், எவ்ரி நூன், எவ்ரி நைட் they have to teach. யூதர்கள் எப்படி டீச் பண்ணது போல நம்ம டீச் பண்ணோம். அரசு பள்ளிக்கூடங்களிலே ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுப்பது போல் நமக்கு ஆண்டவர் என்ன சம்பளம் கொடுப்பார் என்றால் சன்மானம் கொடுப்பார். எப்போம்னா ஒரு காலம் வரும், அப்பொழுது ஆண்டவர் சொல்வார், நீ உன் பிள்ளைகளை கரெக்டாக நீ கருத்தாய் போதித்து வழி நடத்தினாய், உனக்கு ஆசீர்வாதம் நான் தருவேன் என்று கர்த்தர் சொல்வார். நீ உன் பிள்ளைகளை கரெக்டாக நீ போதிச்சு நீ வழி நடத்தினதுனால உனக்கு நான் ஆசீர்வாதம் தருவேன். அதை கேட்டு நடந்து கொண்ட உன் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம் தருவேன், எல்லாருக்கும் ஆசீர்வாதம் தருவேன். ஆண்டவர் சந்தோஷப்பட்டு ஆண்டவர் சொல்லுவார். ஆனால் நான் சொல்லலைன்னா, என் பிள்ளைகளை நான் போதிச்சு நான் வழி நடத்தலைன்னா ஆண்டவரத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர்கிட்ட ஏதாவது ஒரு காணிக்கையை கொடுத்துட்டு, இல்லை ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சுட்டு, உலகம் என்ன நினைக்குதுன்னா அப்படி கண்ணில் ஆண்டவர் மண்ணை தூக்கிட்டு போயிடலான்னு நினைக்கிறேன். இல்லை, அதெல்லாம் பண்ண முடியாது. I fear God because the word of the Lord is teaching me something like this. இன்னொரு மொழிபெயர்ப்பில் வாசிக்கிறேன், அது CEV என்ற மொழிபெயர்ப்பு. Now his blood is calling out to me to punish you. நம்மளால சொல்லலை, நியாயம் கேட்குதுன்னு படித்தேன். ஆனால் CEV என்ற மொழிபெயர்ப்பில், கான்டெம்பரரி இங்கிலீஷ் வெர்ஷனில் என்ன சொல்லுது? இப்பொழுது அந்த ரத்தம் என்ன சொல்லுகிறதெல்லாம் கடவுளை பார்த்து கூப்பிட்டா அவனை தண்டி அப்படின்னு கூப்பிடுதான். போய் நம்ம ஆண்டவருடைய பாரம், நம்முடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய இனஜன பந்துகள், நம்முடைய நண்பர்கள் மேலே நமக்கு இல்லைன்னா ஆண்டவர் என்ன சொல்வார் என்றால், ஆண்டவர் என்ன சொல்வார்? அந்த ஆத்துமாக்கள் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட நிற்கும்போது இன்னும் பனிஷ் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க. நம்ம மாற்றிலாம் பேசக்கூடாது. வெளியில் போய் எனக்குள்ள கர்த்தருடைய வசனம் உங்களுக்கும் உங்களுக்குள்ள தான் எனக்குள்ளது. என்னை பற்றி நீ ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு சொன்னா, என்னை நீ சரியாக என்னை திருத்தலை அப்படின்னு சொன்னால், அவங்க ஒரு நாள் தேவ சமூகத்தில் நியாய தீர்ப்பில் நிற்கும்போது அவங்கள நீ கேளுங்க, ஆண்டவரே யூ பனிஷ் தம், தண்டனம் கொடுங்க. ஏன் ஆண்டவர் கேட்பார்? வை? அவர் தெரியும். ஏன் அவங்க எனக்கு சொல்லலைல்ல, அவங்ககிட்ட பேசவே இல்லைல்ல, என்கிட்ட கொஞ்சம் கூட அவங்க அதை பற்றி சொல்லலை. ஊரெல்லாம் போய் சொன்னாங்க, எனக்கு சொன்னாங்களா? எல்லா இடத்துக்கும் சொன்னது எனக்கு தெரியும், அவங்க பேசுனது எனக்கு தெரியும். பட் எனக்கு சொல்லலையே. எனக்கு சொல்லி கொடுத்துருந்தா நான் உருப்பட்டு இருப்பேனே, நான் பரிசுத்தமாக இருப்பேனே. சுந்தரமையா ஏன் கடினமாக அவர் அந்த காலத்தில் பிரசங்கம்னா எதான் அர்த்தம்? எனக்கு அவங்க சரியா எனக்கு சொல்லி கொடுத்துருந்தா நான் தப்பு பண்ணியிருக்க மாட்டேன். அப்படி பண்ணும்போது நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம உடனே கேட்போம், சொன்னா அவன் கேட்டிருப்பானான்னு நம்ம கேட்போம். நம்ம அறிக்கை, இப்போ நம்மனா அப்படி தான் அறிக்கை பண்ணுவோம். ஆண்டவர் சொன்னார், அவன் கேட்டிருப்பானா கேட்டிருப்பான், நீ சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு டக்குன்னு மாற்றுவார். சரி, ஆண்டவரிடத்தில் தேவனுடைய பிள்ளைகள் நியாய தீர்ப்பில் ஜீசஸ் வெத்த சொல்லியிருக்கிறது, ரட்சிக்கப்பட்டவனே ரட்சிக்கப்படுறதுக்கு நீதிமான அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான் என்று சொல்லியிருக்கு. ஸோ the judgment day is going to be something different.
பட் அநேகர் அதை நினைக்கிறதுக்கு இல்லாமல் அதை பற்றி சொல்லாமையே வேறு மாதிரி சொல்லி மக்களை திசை திருப்புகிற ஒரு பணியில் ஈடுபடுகிறார்கள். உங்களை பற்றி நான் பேச விரும்பலை, பட் நம்ம கவனமாக இருக்கணும். இப்போ எனக்கு இந்த வெளிச்சம் கிடைக்கலன்னா நான் உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன். இந்த வெளிச்சம் எனக்கு ஆண்டவர் தரலைன்னா நான் சொல்லவே மாட்டேன். அப்போ உன்னை தண்டிக்கணும் என்று உன் சகோடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது, பேசுதுன்றார். அவனை என்னைக்கோ கொண்டாச்சு. ஆனால் நான் யோசிச்சு பாருங்க, சிந்தப்பட்ட ஒரு ரத்தம் பூமிக்குள்ளே இருந்து நம்ம நினைக்கிறோம் காஞ்சி போயிருச்சுன்னு நினைக்கிறோம். இல்லை, அது அங்கே இருந்துக்கிட்டு சத்தம் போடுது, இயேசுவே. ஐயோ, நம்ம நினைக்கிறோம் இந்த ரத்தம் சிந்திருச்சு. நம்ம நினைக்கிறோம் அந்த ஆத்மா பற்றி அதெல்லாம் நமக்கு மறந்துருச்சு, அதை பற்றி எனக்கு இது இல்லை, அது சத்தம் கூப்பிடும். பைபிளில் சில வசனங்களை எல்லாம் படித்தேன், பயமாக இருக்குது. யோபின் புஸ்தகம் 18ஆம் வசனம், பூமியே என் இரத்தத்தை மூடி போடாதே, என் அலறுதலுக்கும் மறைவிடம் உண்டாகாதிருப்பதாக. யோபு தான் சொல்கிறான். பூமியே என் இரத்தத்தை மூடி போடாதே. என்ன அர்த்தம்? டக்குன்னு பரிச்சை பண்ணி தூக்கி போட்டுறது. இந்த உலகத்தில் நிறைய பேர் தங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை செய்யாமல் இருந்துட்டு காணிக்கையினால் மூடிடுறது, இல்லைன்னா ஒரு பரிசு பொருளை வாங்கி கொடுத்து மூடிடுறது, விழா எடுத்து பல ஃபங்க்ஷன்ஸ் நடத்தி அதனாலெல்லாம் அதை பண்ணிடலான்ட்டு இல்லை. நோ, பூமியை என் ரத்தத்தை மூடி போடாதே. யோபு சொல்கிறான், என் அலறுதலுக்கும் மறைவிடம். அப்படின்னா அந்த ரத்தம் உள்ள கீழே துடிச்சு சாகிற ஒரு ரத்தம், அது என்ன செய்யுது? அங்கேருந்து கத்துறது. அதனால தான் நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவே. இவங்க என்ன சாகலை, இவங்க உயிர் இன்னும் போல. ஆனால் the Bible says that மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலை உண்ண போகிறவர்களையும், இவங்கெல்லாம் சாக போகிறாங்க சீக்கிரம், விடுவிக்க கூடுமானால் விடுவி. அதை அறியோம் என்று சொல்வாயாகில் இருதயங்களை சோதிக்கிறவர் அதை அறியாரோ, உன் ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாரோ, அவர் மனுஷருக்கு அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலன் அளியாரோ. அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலன் அளிப்பார். சொல்லுது, சீக்கிரமாய் நான் வருகிறேன், நான் அளிக்கும் பலன். இப்போ இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம படிக்கும்போது, அதனால தான் ஒரு முறை என்னை எய்ட்ஸ் பாதிக்கப்பட்ட மக்கள் இடத்துல பேச என்னை கூப்பிட்டாங்க. நான் போனேன். இவெண்ட் they called me to share the word of God and pray for them. ஒரு இடத்துல கூடியிருந்தாங்க, ஒரு திறந்த வெளி இடத்துல என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் பேச போய் அவங்களோட கூட நான் பேசினேன். என்னை உந்தி தள்ளினது இந்த வசனம் தான். மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. இதே நான் அண்ணா நகரில் ஆரம்பத்தில் முந்திரி தோப்பக்கத்தில் இருக்கும்போது காய்கறி கடையில் காய் வாங்குவேன். ஸ்டோரில் எனக்கு ஞாபகம் ஒரு குரூப்புக்குள்ள தெரியும். ஃபின்னி சின்ன பையன். அப்போ அந்த குடும்பத்தில் ஒரு பையன் ஒரு பிரச்சனையில் வேண்டாம், எவ்வளோ நான் பேசியிருக்கிறேன். ஐ ஸ்போக் டு ஹிம் மெனி டைம்ஸ். அவங்க அம்மாட்ட நான் பேசியிருக்கிறேன். நீங்கள் எப்படிலாம் பேசுனதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கத்திரிக்காய் அப்படி தூக்கும். நான் சொல்லியிருக்கேன், அந்த 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 தராசை எடுக்கும்போதே அந்த முள்ளோட சேர்த்து இப்படி தூக்கி அப்படி கொட்டிடும். நான் சொன்னேன், சரியாக நெருங்கன்னு. சரியாக நெருங்க, உங்களுக்கு என்ன காசு வேணுமோ வாங்கிக்கிடுங்க. அண்ணம்மா என்னையா அப்படி கேட்குறீங்கன்னு. சரியாக நெருங்க, அது என்ன அந்த முள்ளோட சேர்த்து அப்படி தூக்குறது. நான் சொன்னேன், அம்மா சம்பாதிக்கலாம் இன்னைக்கு, நாளைக்கு அது கூட வருமா? பாவியே, நீ போகும்போது கூட என்ன வரும்? கொண்டு நீ வந்தது என்ன? அப்போ அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? ஆனால் அந்த அம்மாவோட ஒரு மணி நேரம் பேசினேன். இந்த ஒரு பையனோட நான் தெளிவாக பேசியிருப்பேன். ஒன்றும் இல்லை, அவன் ரொம்ப ரஃப். வாட் ஹேப்பன்? எய்ட்ஸில் அவன் மாட்டிட்டான். அவனுடைய சரீரம் உருக்குலைந்து போனது. அவனுடைய மனைவி அவனை பார்க்க மறுத்து போனாள். அவன் மரணத்துக்கு போராடி கொண்டிருக்கிறான் என்று எப்படியோ நான் அறிஞ்சேன். ஐ வென்ட் டு ப்ரே ஃபார் ஹிம். அக்கா ஜெபிக்க போனேன். அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு எல்லோரும் பயப்படுறாங்க. தாத்தனருக்குள்ளே உள்ள ஒரு ஏரியாவுக்குள்ளே ஒதுக்குப்புறமா அவனோட ஒய்ஃபெல்லாம் விட்டுட்டு போயிடுச்சு.
என்னை போக சொன்னாங்க போய். ஆனால் என் மனசில் என்ன தெரியுமா, அவன்கிட்ட போய் இயேசுவை பற்றி சொல்லணும் அப்படின்னு. அந்த கடைசி நேரத்திலேயா இல்லை கர்த்தரை பற்றி சொல்லணும்னு நான் போயிருக்கிறேன். அவன் சொன்னாங்க, நீங்கள் தயவுசெய்து உள்ளே வராதிங்க, இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா வில் பி இன் ட்ரபிள். ஐ செட் தட் ஓப்பன் த டோர். ஒரு இருட்டுக்குள்ளே லைட்டை அணைச்சி உள்ள ஒரு மூலையில் உட்காந்துருந்தான். நான் இடத்துல போய் பக்கத்தில் நின்று கொண்டு இயேசு உன்னை நேசிக்கிறார். ஈவன் நவ் the blood of Jesus is able to cleanse you from all your sins. உன் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அது வலிமை உண்டு. இயேசுவை உள்ளத்தில் நீ கூப்பிடுவாயா? வாயிலெல்லாம் அப்படியே முகமெல்லாம் கொதிரி இருக்குது. ஆனாலும் பக்கத்தில் நின்று கொண்டு அவனோடு கூட கொஞ்ச நேரம் பேசி அவனுக்காக நான் ஜெபித்தேன். எல்லாரும் என்னை பயமுறுத்தினாங்க, பிரச்சனை பாஸ்டர், நீங்கள் பாட்டில் இவ்வளோ சும்மா துணிஞ்சு போகிறீங்க. நான் சொன்னேன், எனக்கு தெரியும், ஆனால் நான் அந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ நேரம் நான் செயல்படுறேன். நான் காய்கறி வாங்கினேன்றது மாத்திரம் இல்லை, ஆனால் அந்த குடும்பத்தை என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு ஒரு வேதாகமம் கொடுத்தேன். அந்த அம்மாவுக்கு ஐ கேவ் எ பைபிள் ரீட். நான் யார்ட்டையும் ஓசியா வாங்கி கொடுக்கல, காசு கொடுத்து வாங்கி தான் கொடுத்தேன். அவன் எப்படியா படிக்கட்டும்ன்ட்டு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பையன் மறிச்சு போனான். ஆனால் நான் ஜோம் பண்ணிட்டு வந்து ஓரிரு நாளில் பாஸ்டவே இந்த மாதிரி நான் எத்தனை பேருக்கு தெரியுமா இயேசு ரத்தம் ஜெயம். சர்ச்சில் நிறைய பேர் சொல்வேன், சாக போகிற ஆளுகளுக்கெல்லாம் போய் சொல்லியிருக்கிறேன். பிறகு தான் ஒரு நாள் சொன்னேன், இவங்களுக்கு போய் சொல்லி ஆத்துமக்களை வழி நடத்த காலில் இளைஞர்களுக்கு சொல்லுவோம் என்று முடிவெடுத்தேன். சில குடும்பங்கள் எல்லாம் அவங்க ஹாஸ்பிட்டலில் அவங்க டெத் பெட்டில் அதனால தான் என்னை டெத் பெட்டில் இருக்கும்போது மாத்திரம் கூப்பிடுவாங்க. நான் சொன்னேன், டோன்ட் கால் மீ ஹியர் ஆஃப்டர். இது வரைக்கும் அவங்களுக்கு தருணம் ஆண்டவர் கொடுத்தது என்ன பண்ணாங்க அவங்க? அஃப்கோர்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் டு ப்ரே ஃபார் தெம், பட் இட் டசன்ட் மீன் தட் அவங்களுடைய லைஃப்பில் கடைசியில் போய் அவங்களுக்காக ஜெபம் பண்ணி. நான் சொன்னேன், வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். இளவயதும் வாலிபம் மாயே, உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. நல்ல இரத்தம் நல்ல முறுக்கு இருக்கும்போது, நல்ல இரத்த ஓட்டம் உன் சரீரத்திலும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இயேசுவை அறிந்தால் நலமாக இருக்கும். இயேசுவை கிருபையாயிரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனால் மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. அது கட்டாயம் என்ன செய்யும்? பேசும். பாஸ்டர், இதுலேருந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவனை குறித்து என்ன சொல்லி இருக்கிறது என்று சொன்னால், எபிரேயர் 11:4 விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை செலுத்தினான், அதனால் அவன் நீதிமான் என்று சாட்சி கொடுத்தான் என்று சொல்லியிருக்கிறார். அவன் ஒரு நீதிமான். ஒரு நீதிமான்னா கடவுளே குற்றஞ்சாட்டலை, அவனை கொண்டுட்டாங்க. ஏன் இந்த வசனங்களை நம்ம வாசிக்கிறோம் என்று சொன்னால், நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இருக்கிறது. அப்படின்னா பாவியை கொல்லலாமா? இல்லை. நீதிமானையே கொல்லக்கூடாது. ஒரு பாஸ்டர், நாங்கள் யாரை எந்த நீதிமானை கொன்னோம் பாஸ்டர்? நாங்கள் யாருடைய ரத்தத்தை சிந்தினோண்டு கிறிஸ்தவ உலகம் கேட்குது. நான் என்ன சொல்ல வரேன், ரத்தம் சிந்துதல் அப்புறம், ஆனால் ஒருத்தர் கண்ணீர் சிந்த வைத்தால், ரத்தம் சிந்த வைக்கிறது ஹையஸ்ட், ஆனால் கண்ணீர் சிந்த வைக்கிறது அதுவும் ரொம்ப முக்கியம். நான் எழுதி வைத்திருக்கிறேன், நம்ம லைஃப்பில் யாரையாயிலும் நம்முடைய லைஃப்பில் என்ன செய்யக்கூடாது? கண்ணீர் சிந்த வைக்கக்கூடாது. நம்மால் யாருக்காயிலும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா என்று நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நடராஜமூலியார் கடைசியில் என்ன பாட்டு பாடினார்? ஆராய்ந்து பாரும் தேவனே என்னை நீர் அறிவீர். முடிஞ்சா பாடுவோம். புரிதும் ஜீவனுமான பாதையில் ஓடிச்சு. அவர் கடைசியில் அவர் பாடின பாடல் மிக முக்கியமான பாடல், ஆராய்ந்து பாரும் தேவனே என்னை நீர் அறிவீர், புரிதும் ஜீவனுமான பாதையில் ஓடச்சேன். நம்முடைய லைஃப்பில் யாராயிலும் ஒருத்தருக்கு நம்மால் இதை எப்படி நான் கொண்டு வரேன்னா, நம்ம ஆண்டவருக்குள்ளே ஒருத்தரை வழி நடத்தாமல், நம்முடைய சொந்த குடும்பம், உறவினர்கள், இணைஞ்ச நபத்துகள், நண்பர்கள் ஆண்டவர்களை வழி நடத்தாமல் இருந்துட்டு, ஆனால் அதே நேரத்தில் நம்மால் யாருக்காயிலும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்றால், என்ன பாஸ்டர் பாதிப்பு ஏற்பட்டிருப்போம்? ஆக்ஷன். அவர் ஆக்ஷன் வில் பிக் அ ரியாக்ஷன். நம்முடைய ஒரு ஆக்ஷனே என்ன செய்யும்? ஒரு ரியாக்ஷனை கொண்டு வரும். ஒருத்தரை பார்க்குறோம், சிரிக்கிறோம் அப்படின்னு மொத்தத்தை திருப்பிட்டு போனாலே ரியாக்ஷன் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ ஆண்டவர் அதை நோட்டிஃபை பண்ணுறார்.
அவங்க போகும்போது என்ன நினைப்பாங்க, நான் என்ன சிரிச்சேன், அவங்க ஏன் இப்படி மூஞ்சி தூக்கிட்டு போகிறாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு, நல்லா தானே இருந்தாங்க, நல்லா தானே இருந்தாங்க. இயேசுவே, நம்முடைய டிசிஷன், நம்முடைய தீர்மானம், நம்ம எடுக்கிற சில தீர்மானங்கள், நம்ம லைஃப்பில் கடவுள் சில இடத்துல ஒரு டிசிஷன் எடுக்கணும். ஒரு ஹஸ்பண்ட் டிசிஷன் எடுக்கணும், ஒரு ஒய்ஃப் டிசிஷன் எடுக்கணும், ஒரு பிள்ளைகள் டிசிஷன் எடுக்கணும். ஒரு குடும்பத்தில் இருக்கிற மூத்த பிள்ளை இல்லைன்னா அந்த குடும்பத்தில் பிள்ளைகள் சில தீர்மானம் எடுக்கணும், டிசிஷன் எடுக்கணும். அந்த டிசிஷன் யாரையால் பாதிக்குதா நம்ம பார்க்கணும். இப்போ அரசாங்கத்தில் ஒரு டிசிஷன் எடுத்தால் அது யாரை பாதிக்கிறது வெகுவாக என்று பார்ப்பார்கள். அதுதான் செக்ரட்டரிஸ் இருப்பாங்க, சீஃப் செக்ரட்டரிஸ் இருப்பாங்க. அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க, இந்த காரியத்தை நான் கையெழுத்து போட போகிறேன். இப்போ அமெரிக்காவில் ஒரு கையெழுத்து போட்டாங்க, ஒரு கோர்ட்டில் 14 நாள் அதை ஸ்டே பண்ணிட்டான். எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரே பண்ணாலும் கூட, ஓவல் ஆஃபீஸில் இருந்து கையெழுத்து போட்டால் கூட, ஆனால் அவங்க அதுக்கு முன்னால் அதை ஆராய்ந்து பார்த்திருப்பால் நம்புகிறேன். உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன். ஆனால் somebody went to the court, ஒரு ஸ்டே வாங்கிட்டாங்க. அப்போ என்ன பாதிப்பு ஏற்படுகிறது என்பதை தேவனுடைய ஜனங்கள் பார்க்கணும். அடுத்து 3வது ஸ்பீச்சஸ், ஆக்ஷன், டிசிஷன், ஸ்பீச். நம்ம பேசுகிற வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையுமே நம்மகிட்ட வேற மாதிரி திரும்பி வரும். அதனால தான் மனிதர் பேசும் வீணான வார்த்தைகள் அனைத்தையும் குறித்து ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும், கணக்கு உபயோகிக்கணும். சில சொல்லுங்கலாம் என்ன இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்கன்றா. இல்லை பிரியமானவர்களே, அப்படின்னா ஆண்டவர் இந்த வார்த்தை எழுதி வைத்திருக்க மாட்டார். மனிதர் பேசும் வீணான வார்த்தைகள் எல்லாவற்றை குறித்து கடவுளிடத்தில் நம்ம என்ன செய்யணும், ஒரு நாள் கணக்கு கொடுக்கணும். அப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் தானே. இதை நம்முடைய இருதயத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இதான் ஆராய்ந்து பார் தேவனை. நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண போகும்போது ஆண்டவரை துதிக்கிறது, ஸ்தோத்திரிக்கிறது நல்லா இருந்தாலும் சில நேரத்தில் சொல்லுவாங்க, ப்ரேயருக்கு முன்னால் ஒரு 5 minutes எக்ஸாமின் அவர் ஹார்ட், லெட் அஸ் எக்ஸாமின் அவர் ஹார்ட்ஸ். ஒரு காலத்தில் ஒரு பாடல் பாடுவார்கள், பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இவ்வேளை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்துமே, கல்வாரியை நண்பிதேன் கண்டு உருகி வந்தேன், கழுவும் நின் திரு ரத்தத்தால் என்னை கழுவும் ஆண்டவரே. இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட போகும்போது கூட ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம இருதயத்தை நம்ம கழுவி சுத்திகரிக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். சங்கீத சொல்லி, என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு எடுக்காமலும் இருந்த கர்த்தருக்கு என்னது சோத்திரம். அப்போ நம்ம ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கணும்னாலும் நம்மை அங்கீகரிக்காமல் ஆபேலையும் அவனையும் காணிக்கையும் அங்கீகரித்து காணிக்கை அங்கீகரித்தது போல நம்முடைய ஜெபத்தையும் நம்மை அங்கீகரித்து நம்முடைய ஜெபத்தை அவர் அங்கீகரிக்க வேண்டும். கர்த்தர் இதற்கு நம்முடைய வாழ்க்கையில் கிருபை செய்வாராக. அதனால் நம்ம ரத்தம் பேசாதுன்னு நினச்சி போயிடக்கூடாது. ரத்தம் கட்டாயம் பேசும். அது ஆண்டவரை நோக்கி என்ன செய்யும், கூப்பிடும் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலிருந்து ஒரு உதாரணத்தை காட்டட்டுமா? லூக்காவின் சுவிசேஷத்தில் 16ஆம் அதிகாரத்தில் இயேசு ஒரு அருமையான உவமை சொன்னார். அது ஒரு கதை என்று எடுக்க முடியாது, அது ஒரு சம்பவம் என்று தான் எடுக்கணும். அதில் கூட ஐஸ்வர்யான் எங்கே போயிருக்கிறான், பாதாளத்தில் வேதனைப்படுகிறான் என்று சொல்லியிருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பாதாளத்தில் வேதனைப்படும்போது அவன் ஆபிரகாம் இடத்துல என்ன கேட்குறான்னா, 27ஆம் வசனத்தில் பாருங்கள், அவன் சொல்கிறான், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்னு. அவன் சொன்னான், நீங்கள் வர முடியாது, யூ cannot cross over. அது வந்து நரகம் அல்ல, அது பாதாளம், அது பாரடைஸில் தி அதர் பார்ட் ஆஃப் த பாரடைஸ் என்று சொல்கிறார்கள். ஒரு பக்கம் மரித்த பரிசுத்தவான்கள், இன்னொரு பக்கம் நியாயத்தீர்ப்பு காத்திருக்கும் பாவிகள். ஸோ அந்த இடத்துல இங்கிட்டும் வர முடியாதுன்னு சொல்லிட்டு அப்போ அவன் கேட்குறான் பாருங்கள், எவ்வளோ வயசாக கேட்குறான். இது ஆண்டவர் ஏன் எழுதி வச்சிருக்கிறாரு, இதை நீங்கள் பார்க்கணும். லூக்கா சுவிசேஷத்தில் டாக்டர் மருத்துவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் உண்டு. His sole burden came when he was suffering. அவன் சந்தோஷமா இருக்கும்போது, உலகத்தின் ஆசாபாசங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது அவனுக்கு அந்த பாரம் வரல. இப்போ ஏன் நம்ம இந்த சர்ச்சில் இதை பேசுகிறோம்னா, ஆத்துவ பாரம் வர வேண்டியது இப்போ. இதுவே லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரட்டும், லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரட்டும், இப்போ வரட்டும் ஆத்துவ பாரம். நான் சொல்கிறேன்ல, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. அப்போ அவன் நினைவு அவனுக்கு இருந்திருக்கிறதா இல்லையா? சில செத்தா எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், எல்லாம் போயிருச்சுன்ட்டு.
He remembers his family, sir. கரெக்டாக சொல்கிறேன். எனக்கு 5 பேர் இருக்கிறாங்கன்னு. இப்போ நம்மகிட்ட 2 பேர் கேட்டாலே நம்ம பிள்ளை பேரே நமக்கே தெரியல. 2 பிள்ளை 3 பிள்ளைக்கு பிறகு பெற்ற பிறகு நமக்கு பிள்ளை பேரே தெரியல. தன்னுமார் எந்த வகுப்பு படிக்குது தெரியல. அது சொல்ல எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. அப்போ சகோதரிகள் இருந்தாங்களா எனக்கு தெரியல. 5 பிரதர்ஸ் இருக்கிறாங்க. அவன் சொல்கிறான், வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவளுக்கு சாட்சியாக அறிவிக்கட்டும்ன்றான். He prayed while he was in hell. He could pray there. அவனுடைய நினைவு இன்னும் போகலை, அவனுடைய நாவு இன்னும் போகலை, இன்னும் ஸ்பீச்சிங் எபிலிட்டிலாம் இருக்குது, ஸ்பீச் எபிலிட்டி இருக்குது. அவன் கேட்குறான், வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவளுக்கு சாட்சியாக அறிவிக்கணும் அப்படின்றான். சரி, இங்கே தான் வர முடியாது, நான் அங்கே தான் போக முடியாது, அவனையால் அனுப்பும் அப்படின்னு நான் கேட்குறான். பாருங்க, எங்கே போய் சொல்லணும்? என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி. எங்கள் அப்பா வீடு, அப்பா வீடு ஞாபகம் இருக்கு. இப்போ இங்கே இருக்க பொம்பளை பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா வீடு கிரியா ஞாபகம் இருக்கும். பையங்களுக்கு இருக்குமான்னு தான் தெரியாது. சரியா? அப்பா அம்மா வீடு பொம்பளை பிள்ளைகளுக்கு எப்பவும் அப்பா அம்மா வீடாக இருக்கும். பையங்களுக்கு இருக்குமான்னு தான் எனக்கு தெரியாது. கல்யாணம் பண்ண உடனேக்கே மறந்துடுவாங்க, அவ்வளோதான். உன் தகப்பன் தாயை மறந்து விடணுமே, கைவிட்டு போயிடுறாங்க. அதுதான் பிள்ளைகளை பையனை பெற்றவங்க பூரா அழுதுகிட்டு இருக்காங்க. பொம்பளை பிள்ளைகளை பெற்றவங்கெல்லாம் எப்படி பாடிடுறாங்க? துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி, மகிமை தேவ மகிமைன்னு இப்படி பாடிட்டு இருக்காங்க. நமக்கு லாபம் எங்கெல்லாம் வருதோ அந்த லாபம் வர ஆள் பூரா பாடும், நஷ்டம் வரதான் அழுவான். இப்போ நம்ம லைஃப்பில் சந்தோஷப்பட்டால் லாபம் வந்திருக்குன்னு அர்த்தம். நம்ம வருத்தப்பட்டால் என்ன இருக்கு? 0 பேலன்ஸ் கீழே போயிடுச்சுன்னு அர்த்தம். இயேசுவே ரசி தகப்பன் வீட்டுக்கு அனுப்படி வேறு. இதெல்லாம் ரசித்து படிக்கணும். நீங்கள் பைபிள் படிக்கிறதா இருந்தால் நான் உங்களுக்கு சொன்னேன், இப்படி படித்து படிங்க. என் தகப்பன் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? எங்கள் அப்பா வீடு ஞாபகம் வருது இல்லை உனக்கு? எனக்கு 5 சகோதரர் இருக்காரு ஞாபகம் இருக்குது. இப்போ நம்மகிட்ட கேளுங்க, நமக்கு எத்தனை பிரதர்ஸ், எத்தனை சிஸ்டர்ஸ்? சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு எத்தனை பிரதர்ஸ், எத்தனை சிஸ்டர்ஸ் ஆண்டவனை பார்த்து கேட்டாருன்னா நம்ம எத்தனை சொல்லுவோம்? எத்தனை பேர பிள்ளைகள் இருக்கிறாங்க குடும்பங்களில்? நாங்கள் உங்களுக்கு நினச்சலாம் ஜோம் பண்ணுறோம். அவன் கரெக்டாக சொல்லிட்டார், அவளுக்கு மோசையும் தீர்க்கதரிசிகளும் உண்டு. எங்கே மோசை இருந்தாரா? லிட்டரலாக ஊழியக்காரங்க இருக்காங்கன்னு சொல்கிறார். அப்போ அவங்களுக்கு தேவன் ஊழியக்காரங்களை வச்சுருக்காரா இல்லையா? இவங்களுக்கு இங்கேருந்து அங்கே போகணுமா? நான் சொல்வேன், அதில் கூட அந்த பயலுக்கு ஒரு 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 கிரிமினல் மைண்ட் ஒர்க் பண்ணிச்சுன்னு சொல்லுவேன். ஏன் தெரியுமா? அவன் அங்கேருந்து பூமிக்கு வந்துட்டான்னா அவன் திரும்ப போக முடியாது. அவன் கெட்டு நாசமாக போடுவான். அவன் ஏன் பரலோகத்தில் இருக்கான்? அவனையும் வெளியே அனுப்பு, அவனையும் பரதேசிலேருந்து வெளியே அனுப்பு. நான் கெட்டது போதாது, சேர்ந்து 4 பேர் கெடணும். நீங்கள் இப்போ நீங்கள் நல்லா பாருங்களேன், கெட்டு போகும்போது தான் கூட ஒரு 4 பேரை கூட்டிகிட்டு போவாங்க. எந்த இடத்துலையும் பாருங்களேன், சர்வீஸை விட்டு வெளியில் போனால் ஒரு 5 பேரை கூட்டிகிட்டு போனால் தான் அவங்களுக்கு சந்தோஷம். ஆவியில் அவங்களுக்கு ஒரு நிறைவு. ஒரு நல்ல கடவுளுடைய வசனம் கேட்கும்போது அந்த கவனத்தை திருப்பினா, ஒரு 4 பேரை திருப்பினா தான் அவங்களும் கேட்க விருப்பம் இல்லை. 4 பேர் கேட்குறதையும் கெடுக்கிறது எல்லாம் ஆண்டவர் தெரியும் சார். என் தகப்பன் வீட்டுக்கு போகும்படி. எதுக்கு தகப்பன் வீட்டுக்கு? இங்கே இருக்கிற கோமதிபுரம் டிராஃபிக்கில் போய் மாட்டுறதுக்கா? இந்த புழுதி உள்ள ரோட்டுக்கு வந்து நாசமாகிறதுக்கா? இல்லை, அவன் நல்லா இருக்கான், அங்கேயும் சந்தோஷமாக இருக்கட்டும். இல்லையா? சொல்லுங்க பாபா. மோசையும் தீர்க்கதரிசிகள் அவன் நல்லா இருக்காங்க, அவங்களையும் போய் வம்புழுக்கிறது. அப்படி இல்லை தகப்பனாகி ஆபிரகாமே. அப்பமா ஆர்கியூ பண்ணுறவன். அப்போ ஆர்கியூ பண்ணுற ஸ்பிரிட்டு போகலை. இந்த ஆர்கியூ பண்ணுற ஸ்பிரிட் யார்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கே தெரியும். இந்த ஆர்கியூ பண்ணுறது, 1 சொன்னால் 9, 9 சொன்னால் 81, 81 சொன்னால் அதுக்கு ஒரு பெருக்கலை போடுங்க. அப்படி ஒன்றுக்கும் ஒரு ஒரு ஆன்சர். நல்லா என்ன நினைக்கிறாங்க, நாங்கள் ஆண்டவர்கிட்ட ஆன்சர் சொல்லிட்டோம், ஆண்டவர்கிட்ட நாங்கள் பேசி சமாளிச்சுக்கிடுவோம். அதெல்லாம் முடியாது. நீங்கள் அதெல்லாம் முடியாது. இந்த செய்தி உங்களுக்கு கதையாக நான் சொல்கிற காரணம் என்னென்னா, ரத்தம் பேசும். தப்பு பண்ணால் நரகத்துக்கு போவாங்க, நரகத்திலேருந்து மோட்சத்தை பார்த்து சத்தம் போடுவாங்க. நமக்கு என்ன பாரம் வேணும்? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தகப்பனாகிய ஆபிரகாமே, ஒருவன் மரித்தோரிலிருந்து எழும்பி போனால் மனம் திரும்புவாள். கடவுளுக்கே அட்வைஸ் கொடுக்கறது. கடவுள் அதை கேட்டுட்டு இவ்வளோ கூலாக சொல்கிறார் பாருங்க. என்ன ஆலோசனை நீ சொல்லு, நீ என்னன்னாலும் பேசு, எல்லாத்துக்கும் நான் பதில் வச்சுருக்கிறேன்.
ஏன்னா அவரே பதில், அவரே வழி, அவரே சத்தியம், அவர்கிட்ட எல்லா பதிலும் இருக்கிறார். அவர்கிட்ட போய் நம்ம ஜெயிக்க முடியாது, மோதி ஜெயிக்க முடியாது. அவர் சொல்கிறார், மோசைக்கும் தீர்க்கதரிசிக்கும் செவி கொடுக்காவிட்டால் இங்கேருந்து ஒருத்தன் போனாலும் நம்ப மாட்டார்கள். க்ளோஸ் பண்ணிட்டார்ல, கட்டார். நீ என்ன வரத்து வந்தாலும் ஆண்டவர் அதுக்கு ஒரு பதில் வச்சிருக்கிறாரு. கையில் வைத்து கத்திர மகிமைப்படுத்தும். உலகத்தில் நம்ம பேசும்போது இந்த மாதிரியெல்லாம் நம்மகிட்ட பேசுவாங்க. இதெல்லாம் நீங்கள் படித்து வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஆன்சர் சொல்ல கர்த்தர் நமக்கு என்ன செய்வாராக? கிருபை தருவாரா? நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் கேள்வியே கேட்க மாட்டார். இல்லை, கேட்பார், அவர் பேசுவார். சரி பாஸ்டர், என்ன நாங்கள் செய்யணும்? முடிச்சிடும். இப்போ நம்மகிட்ட ஒரு பெரிய கேள்வி வருதில்ல, என்ன கேட்பார்? இங்கே இருக்க ரத்தப்பள்ளியை குறித்து கர்த்தர் கேட்பார். 1-2 வசனத்தை மாத்திரம் படிக்க விரும்புகிறேன். ரோமர் 12:13 அது முடிச்சுட்டு முடிக்கிறேன். ரோமர் 12:19 ஒரு வசனம் இருக்கிறது. என்ன வசனம்? பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். அந்த ரத்தம் கூப்பிடுது, என்னை கொண்டுட்டாங்க, ஆண்டவரே கணக்கு கேரும், நியாயம் விசாரியும்னு பவுல் எழுதுகிறார். பழி வாங்குதல் எனக்குரியது, நான் பதில் செய்வேன். அப்போ பழி வாங்கக்கூடாது என்று நமக்கு தெரியணும். ஆனால் அந்த வசனம் அப்படி முடியல. அது மாத்திரம் அப்படி கர்த்தர் சொல்லுகிறபடியினால் என்ன நீங்கள் பழி வாங்காமல், நான் பழி வாங்கக்கூடாது, யாரும் பழி வாங்கக்கூடாது. நம்மளோட லைஃப்பில் நமக்கு விரோதமாக இருங்க ரத்த சிந்தாலும் நம்மளை கண்ணீர் வடிக்க நிறைய பேர் வச்சுருப்பாங்க. நம்ம சில சொல்லுவாங்கள்ல, உனக்கா நான் போய் முட்டி முட்டி அழுதேன். இப்போ எனக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வி என்ன தெரியுமா? நம்ம யாரையும் கொலை பண்ண மாட்டோம், வார்த்தையினால் டப்பு டப்புன்னு கொலை பண்ணிடுவோம், சமாதி கட்டிடுவான். ஆனால் அவங்க போய் கடவுள்கிட்ட விழுந்து அழுதாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அது சிக்கலாக தான் முடியும். எனக்கு அது பயமாக இருக்கு. இதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். நமக்காக யாராயில் அழுதுருக்காங்களா? தனி அறையில் அழுதுருக்கிறாங்களா? முழங்கால் போட்டு படுக்கை பக்கத்தில் நின்று அழுதுருக்கிறாங்களா? ஆண்டவரே, பாறை தாங்க முடியலவங்க என்னை எவ்வளவு கொடுமை பண்ணுறாங்க, இப்படி எனக்கு இடைஞ்சல் பண்ணுறாங்க, எனக்கு என்னை நிம்மதியாகவே வாழ விட மாட்டேன்றாங்க, நான் சமாதானமாகவே இருக்க விட மாட்டேன்றாங்க, நான் அவங்கள நேசிக்கிறேன், ஆனாலும் அவங்க என்னை குத்திக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி நம்ம அழுதா காட் ஹியர்ஸ். ரத்தம் இல்லை, நம்ம கண்ணீர் கூட அங்கே போய் நிற்கும். உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவருடைய சமூகத்தில் வந்து எட்டி இருக்கிறது. பரிசுத்தவான்களுடைய ஜெபமும் கண்ணீருமே மேலே போய் நிற்கும். இப்போ நம்முடைய லைஃப்பில் சில காரியங்களிலே சில பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன என்று கடவுள்கிட்ட போய் கேட்கணும். இதுக்கு என்ன காரணம்? ஏன்னா ஆண்டவங்க சொல்கிறாரு, நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். கோபாக்கினா என்னது? கோபாக்கினை நாளில் கர்த்தர் ஜட்ஜ் பண்ணிடுவார். அப்போ ஜட்ஜ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அது இல்லாமல் என்ன செய்யாது, போகாது. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசித்து பாருங்கள். வாசிக்கிற 6:9-10. அப்பொழுது 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தம் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தம் கொல்லப்பட்டவருடைய ஆத்மாவை பலிபீடத்தின் கீழ் கண்டேன். அதை எக்ஸ்பிளைன் பண்ணல. அவள் என்ன ஜோம் பண்ணாங்க? பரிசுத்தமும் சத்தியம் உள்ள ஆண்டவரே. இப்போ ஜோம் பண்ணுறது யாரு? பாவியா? பரிசுத்தவன். பரிசுத்தவங்களுடைய ஜெபம்னே ஒன்று இருக்குது. சிஎஸ்ஐயில் அது ரொம்ப முக்கியம். நம்ம பரிசுத்தவர்களுடைய ஜெபம்னா சும்மா ஆசீர்வதியும், அவங்கள கீழாக்காமல் மேலாக்கும், வாழாக்காமல் தலையாக்கும், அவங்கள அப்படியே உயர்த்தி சிறகடித்து பறக்க உதவி செய்யணும். பரிசுத்தவர்கள் என்ன ஜெபம் பண்ணுறாங்க பாருங்கள். தேவரீர் பூமியின் குடி இருக்கிற இடத்தில், ஆண்டவரை பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிற இடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து, இன்னொரு வார்த்தையில் எங்கள் கண்ணீரை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமாகி கூப்பிட்டார். எந்த பெரிய பெரிய இடங்கள்ல இருக்கிற பெரிய தலைவர்கள் இதை என்னைக்கா இந்த வசனங்களை எடுத்து பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் பார்த்த வரைக்கும் பேசலை. இந்த வசனங்களை காட்டவே மாட்டாங்க மக்களுக்கு. ஆனால் வெளிப்படுத்த விஷயத்தை படிக்கிறதே கிடையாது. பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தில் அவங்க பரலோகத்துக்கு போயிட்டாங்க, பரலோகத்தில் இருக்கிறாங்க. அவங்க இருக்கிற இடம் மெயினான ஒரு இடம். அந்த இடத்துல இருந்துக்கிட்டு பூமியில் குடியிருக்கிறவர்கள் மேல் எங்களை இப்படியெல்லாம் பண்ணாங்களே, என்ன கண்ணீர் வடிக்க வச்சாங்களே, ரத்தம் பண்ண சிந்த பண்ண வச்சாங்களே, அவங்கள நீர் இன்னும் எது வரைக்கும் நீர் விட்டு வைப்பீன்னு கேட்குறாங்க. இது நம்ம மக்களுக்கு யாருமே என்ன செய்யறதில்ல, சொல்கிறதே இல்லை. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு ஒரு பயம், நம்ம இப்படி தான் செஞ்சுருக்கிறோம், நம்ம வேறு அதை சொல்லிட்டோம்னா இன்னொரு 10 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க, நமக்கு பிரச்சனையாக போகும்ட்டு சொல்லாமல் இருக்காங்க. திருட்டு பசங்க, ஜீசஸ் இயேசு திருடன் திருடி
ஜென்ஸ்லையும் இருக்குது, பொம்பளையிலையும் இருக்குது, பெண்கள்லையும் இருக்குது. திருடா திருடி இந்த மாதிரி. ஏன் தெரியுமா? இதை சொன்னால் அவங்க ஜெபம் பண்ணிடுவாங்க. அவங்களுக்குள்ள இந்த விழிப்புணர்வை கொண்டு வரும். அதனால் அந்த விழிப்புணர்வு கொண்டு வர்றவங்க மேலே அவங்களுக்கு சிரிப்பு வராது, அவங்களுக்கு கோபம் தான் வரும். அவங்கள நேசிக்க மாட்டாங்க, அவங்கள ஒரு வதிப்பாங்க. ஆனால் பவுல் சொல்ல, சத்தியத்தின் நிமித்தம் நான் செத்துருவானேனோ. கரெக்டாக சொல்லணும், கரெக்டாக பேசணும். அப்படி பேசினா அவங்க சும்மாவும் ஜெபம் பண்ணல, மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். இப்படி ஜெபம் பண்ணாங்கன்னா பரிசு அவங்களோட ஜெபத்தை கற்று கேட்பாரா? கேட்க மாட்டார். என் ஜெபத்தை சரி விடுங்க, பெண்ணி ஜெபத்தை கேட்க மாட்டார். இல்லை பாவின்றாங்க, விட்டுருங்க. பரிசவன் ஜெபத்தை கேட்பார்ல, பரிசவன் ஜெபத்தை கேட்பார்ல. பரலோகத்திலிருந்து கேட்டா, பூமியிலேருந்து தான் கேட்கல, பரலோகத்தில் கேட்பாரு. அப்போ நம்ம கவனமாக இருக்கணுமா இல்லையா? இயேசுவே. அதனால் கட்டாயம் நம்ம கேட்கணும் ஆண்டவர் சமூகத்தில். இது ஒரு பெரிய பிரச்சனை. இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது என்ன சொன்னார்? வந்துட்டேன் முடிவுக்கு. மத்தேயு 23 படித்து பாருங்கள். சரி, இயேசு என்ன சொன்னார்ன்றதையும் கொஞ்சம் பார்க்கணும். சில அதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்குது, இப்போ பார்த்தது புதிய ஏற்பாட்டில் தான் வாசித்தேன். மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34 - 38 வரைக்கும். இப்போ நான் சொன்னேன், ரத்த சிந்துறது நம்ம யாரும் கொலை பண்ண மாட்டோம். ஆனால் நிறைய பேர் கண்ணீர் வெடிக்க வச்சுருவோம் இல்லை? நம்ம யாரை கண்ணீர் பிடிக்க, சில நியாயமாக வெடிச்சிருக்கலாம், அது வேறு. ஆனால் அநியாயமாக கண்ணீர் வெடிச்சாங்கன்னா சிக்கல். அன்றைக்கி என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் என்கிட்ட ஒருத்தர் சொன்னேன், இப்போ உள்ள மக்கள் கண்ணீரெல்லாம் நம்பாதீங்கன்ட்டு என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க ஒருத்தர். சரி, கற்றுக்கு ஸ்தோத்திரம்ன்றாரு. எதுக்கு அழுகிறாங்க, என்ன எது அழுகிறாங்கன்னு நம்ம நம்ப முடியல. ஆனால் உண்மையாக அழுதாங்கன்னா சிக்கல் தான், சிக்கல் தான். மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் இயேசு ஒரு அழகாக சொல்கிறார் பாருங்க. ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். மத்தேயு 23:35 நீதிமானாகிய ஆபேலுடைய ரத்தம் முதல், எங்கேருந்து வர்றாரு பாருங்க ஆண்டவர். ஜெனிசிஸ் டு ஓல்ட் டெஸ்டமென்ட், தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை பண்ண பரகியாவின் குமாரனாகிய சகரியா த சன்னா பரகியா. அப்பா பேரை சேர்த்தே வருது பாருங்க. சகரியாவுடைய அப்பா பேர் பரகியாவின், ஆசிங்க அத்தமா ஆசிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இல்லை அப்புறம் எதுக்கு நம்ம இல்லை குமாரனாகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும் பூமியில் சிந்தப்பட்ட நீதிமான்களினுடைய இரத்தப்பழி எல்லாம், இரத்தப்பழி மாத்திரம் கண்ணீர் சிந்த வச்சது எல்லாமே உங்கள் மேல் வரும்படி இப்படி செய்வீர்கள். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் 51வது வசனத்தில் அதை இன்னொரு பகுதியில் எடுத்து படிக்கும்போது தான் நமக்கு தெரியும் அது என்னன்னா, கடவுள் அதை கட்டாயம் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது பூமியிலே கேட்பார் ஆண்டவன் இருக்கு, இரத்தப்பழி கேட்பேன் இருக்கார். சரி விட்டுருக்க, அந்த வசனத்தை எடுத்து கொடுக்குறேன். லூக்கா சுவிசேஷத்தில் இருக்கு. ஆமாம், கட்டாயம் அந்த இரத்தப்பழி கேட்பார் ஆண்டவர். இது நான் சொல்லல, ஆண்டவர் கேட்டார். அது யார் மேலே வரும்னு சொல்லி இருக்கிறது? இந்த சந்ததியின் மேலே வரும் இருக்கார். இரத்தத்தை சிந்தினாலும் சரி, கண்ணீரை சிந்தினாலும் ஆண்டவர் அவங்கள மாத்திரமல்ல, அவங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகள் சந்ததியாக கேட்பாரா? சிப்பா பயமாக இருக்கு. நான் தற்பரிசோதனை செஞ்சு நான் என் குடும்பத்திலே சில கேள்விகளை மிகப்பெரிய ஒரு இடத்துல போய் நான் கேட்டிருக்கிறேன். ஏதாவது இந்த மாதிரி ப்ராப்ளம் நான் ஃபேமிலியில் முன்னுக்கு நடந்திருக்குதா அப்படி கேட்டாங்க. ஏன் நீ கேட்குற அப்படின்னா, நான் சொன்னேன், ஜஸ்ட் ஆஸ்க் யூ, ஐ வாண்ட் டு பி கேர்ஃபுல். திக்குன்னு ஆயிட்டான். நான் கேட்டேன், இந்த மாதிரி எதுவும் நம்ம ஃபேமிலியில் எதுவும் நடந்திருக்கா, செக் பண்ணுங்க அப்படின்னு. நீ ஏன்டா அதை கேட்குற? இல்லை, ஆனால் பைபிள் அந்த வசனம் இருக்குது, இந்த சந்ததியின் மேலே வரும்னு கருத்து கேட்குறாரு. நான் எங்கள் லெவலையோ எங்கள் பிள்ளைகள் மேலோ பிள்ளைகள் மேலே வரக்கூடாது. அதுக்கு என்ன பிராயச்சித்தம் செய்யணுமோ ஆண்டவர்கிட்ட கேட்போம் அப்படின்ட்டு. ஏன்னா ஆண்டவர் அடுத்த வசனத்தை என்ன சொன்னார் தெரியுமா? எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்து வான் பண்ணுறாரு. இப்படியெல்லாம் நடந்திருக்கு. தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரம் நான் மனசாக இருந்தேன். என் மனசு அடிச்சுக்கிச்சு, ஆனால் உனக்கு மனம் இல்லாமல் போயிட்டு. முடிச்சிட்டாரா? இல்லை. உங்கள் வீடு பாழாக்கி விடப்படும். முடிச்சிட்டார்ல ஜீசஸ். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், ஜீசஸ் எல்லாம் சொல்ல மாட்டார். He is full of compassion. He is full of love. The other side of the coin, he is a judge.
அவர் ஆட்டுக்குட்டி மாத்திரமல்ல, அவர் சிங்கம், யூதா கோத்திரத்து சிங்கம். ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, உங்க வீடு பாழாக்கி விடப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இது இன்னொரு இடத்துல சொல்றாரு, உன் பிள்ளைகளை பிடித்து கல்லுகளின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். சங்கீதம் 137 பாபிலோன் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். அது நடுவில் இருக்கும் மலரி செடிகள் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். எங்களை சிறைப்பிடித்தவர்கள் எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர் மங்கள கீதத்தையும் விரும்பி சியோனின் பாட்டுகளில் சிலதை பாடுங்கள் எங்களுக்கு சொன்னார்கள். கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி? எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக, எழுதுவதை மறப்பதாக, புசிப்பதை மறப்பதாக, வேலை செய்கிறவளை மறப்பதாக. நான் உன்னை நினையாமலும் எருசலேமே முக்கியமான மகிழ்ச்சியிலும் எண்ணாமல் போனால் என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக. பேசவே முடியாம ஆக்கிவிடுவார். சரி, கடவுளுக்கு விரோதமாக சில காரியங்களுக்கு நமக்கு தெரியாத பேசிக்கிட்டே இருக்கும்போது கர்த்தர் ஒரு நாள் பேச விடாம ஆக்கிடுவார், பிடிச்சிடுவார் தொண்டையை டக்குன்னு. ஜீசஸ் கிரைஸ்ட், எனக்கு புரியல. ஏன்னா இவ்வளோ நாள் பேசிட்டே இருப்பேன், நீ எவ்வளோ நாள் நீ விளையாடுவேன்னு வரு கர்த்தர். என் நாவின் மேல் வாயோடு கூட ஒட்டி கொள்வதாக. கர்த்தாவே, எருசலேமின் நாளில் ஏதோமின் புத்திரரை நினையும். ஜீசஸ், ரொம்ப எருசலேமின் நாளில் ஏதோமின் புத்திரரை நினையும். ஏன் ஏதோமின் புத்திரரை நினைக்க சொல்றாரு? எருசலேம் நாள்ல ஏன் எருசலேமுக்கு ஏதோமுக்கு என்ன சம்பந்தம்? வாட் congeniality, what the coexistence between Jerusalem and ஏதோம்? ஏதோம் வேற, ஏதோம் வேற மாதிரி போயிட்டான். ஏசாவுடைய சந்ததி போயிடுச்சு. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உதறி தள்ளி அசட்டை பண்ணி போய்விட்டது. எருசலேமுக்கும் ஏதோமுக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லி இருக்கிறது? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கும் இதுக்கு ஒரு டிமார்கேஷன், ஒரு மார்க் நான் போட்டேன், ஒரு எல்லைக்குரிய நான் போட்டேன். ஜீசஸ், எருசலேமின் நாளில் ஏதோமின் புத்திரரை நினையும். அவள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அவன் எதுக்காக அப்படி ஜெபம் பண்ணான் தெரியுமா? எதுக்காக அந்த பாடல் வந்துச்சு தெரியுமா? அவர்கள் அதை இடித்து போடுங்கள். இன்னொரு முறை நான் சொல்றேன், வாஸ்து விட்டு போறேன். அதை இடித்து போடுங்கள். ஓகே, ஒரு கட்டடத்தை இடிச்சிடலாம். நீங்க பார்த்தீங்கன்னா காசா பகுதியில் எப்படி இடிச்சு கிடக்கு பாருங்க. நான் பார்க்கறதுக்கு தான் சொல்றேன், நான் இடித்து போடுங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அதனால தான் நினைக்கிறேன், அஸ்திபாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொன்னாங்க. சரி, ஒரு கட்டடத்தை மேலே இடிச்சுட்டா அந்த அஸ்திபாரத்து மேலே திரும்ப வச்சு கட்டிடலாம். அஸ்திபாரம் போடுறதுக்கு செலவு 30% ஆஃப் எக்ஸ்பென்சஸ் வில் ஹேப்பன்றான் ஒரு கட்டடத்துக்கு. எனக்கு தெரியல, அவன் அஸ்திபாரத்தை நோண்டுன்றான். அஸ்திபாரம் போட்டாலும் கோடு கரெக்டாக இருக்கும். அந்த ரோடு அகலம் எல்லாம், அந்த ரூமுடைய அகலம், ஹாலுடைய அகலம் எல்லாம் இருக்கும். ஆனால் கீழே இருந்து அது எடுத்து வர்றது கஷ்டம். அஸ்திபாரத்துக்கு செலவு கூட வரும் சொல்லுவாங்க. மழை வந்தா, பிரச்சனை வந்தா ரொம்ப கஷ்டம். அவங்க என்ன பேசியிருக்காங்க பாருங்களேன். எருசலேமின் நாளில் ஏதோமின் புத்திரரை நினையும், அவர்கள் அதை இடித்து போடுங்கள். முடிச்சிருக்கணும், அஸ்திபாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே. சொன்னதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? ஆண்டவர் கேட்பார்ல, அதை இடின்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன? உன் சோழியை பார்த்துட்டு போன்னு சொல்லுவாரா? கேட்பாரு இல்லையா? உன் வேலையை பார்த்துட்டு போ. உனக்கு பிடிக்கலையா விலகிக்கொண்டு வர ஆண்டவர். உனக்கு பிடிக்கலையா நகர்த்துக்கோ போ அப்படின்னு சொல்லுவார் ஆண்டவர். அஸ்திபாரம் மட்டும் அதை இடித்து போ. அப்போ எருசலேமில் அவ்வளவு கோபம், எருசலேமில் அவ்வளவு வெறி, எருசலேமில் அவ்வளவு வெறுப்பு தேவனுடைய ஆலயத்தின் மேல. தேவாலயம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாது, அதை மறைக்கணும்னு என்னென்ன பண்றதோ அவ்வளவு பண்றது. ஆண்டவர் சொல்வார், உனக்கு எதுக்கு கோயில் மேல கோபம், ஆலயத்தின் மேல கோபம்? ஏழை ஜனங்கள், திக்கட்ட மக்கள், விதவைகள், உங்க ஆண்டவர் வந்து ஜெபம் பண்ற இடம். என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடுன்னு சொன்னேன். ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்ற, பாபிலோன் குமாரத்தியே, பாழாய் போகிறவளே, மரியாதை பார்த்தா கிருபை பெற்றவளே வாழ்கிறார். பாபிலோன் குமாரத்தியை பார்த்து சொல்கிறார், என்ன சார், பாழா போறவளே. ஜீசஸ் கிரைஸ்ட் பயங்கரமான வார்த்தை விடுறார். சார், நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான். நீ எனக்கு பண்ணத உனக்கு எவன் செய்யறானோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். உன் குழந்தைகளை பிடித்து, அதெல்லாம் பாவம், பச்சில குழந்தை, எந்த கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான்.
இப்படி ஒரு வார்த்தை வரவே வராது பைபிளில். வந்துருச்சு. தேவன் தம்முடைய ஜனத்தின் மேலே, தம்முடைய ஆலயத்தின் மேலே, திருச்சபையின் மேலே, ஊழியத்தின் மேலே அவ்வளவு அக்கறை உள்ளவராக இருக்கிறார். நான் சொன்னது போல ஒரு குடும்பத்தின் மேல் அக்கறை உள்ளவராக இருக்கிறது போல, அது பிறந்த 2 பிள்ளைகளில் ஒரு பிள்ளை மறித்து போனது போல அதை கேள்வி கேட்டு அதை விசாரித்தது போல. நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர் இதுக்கும் ஆத்தும பாரத்துக்கும் என்ன சம்பந்தம் பாஸ்டர்? நான் என்ன செய்யணும் பாஸ்டர்? ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் நிறைவு செய்யும்படியாக நான் விரும்புகிறேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, மறந்து போயிடாதீங்க. ஒன்று நம்ம என்ன செய்யணும்னா, அப்படிப்பட்ட மக்களை சந்தித்து நம்ம பேசணும். அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும்னு. ஆண்டவர் இந்த இடத்துல என்ன கேட்குறாரு தெரியுமா? 3 வார்த்தை பேசுகிறார். ஆபேல் எங்கே? கேள்வி கேட்டாரா? கேள்வி கேட்கணும். கர்த்தருக்குள்ளே வரல, ஏன்? கர்த்தரை பிடிக்கல, ஏன்? கர்த்தர் மேலே உனக்கு என்ன கோபம்? கேட்கணும். இப்போ சிலர் சொல்லுவாங்கல்ல, நம்ம பேசலாமா பேச வேணாம்? பேசணும். சிலர் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்னுவாங்க. அது ஜெபம் என்பது ஒரு பார்ட். ப்ரேயர் இஸ் அ பார்ட். பிபி, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மாதிரி. ப்ரேயர் இஸ் அ பார்ட், பட் இட்ஸ் நாட் ஃபுல். ஒரு நாணயத்துக்கு ஒரு பக்கம் தான் நான் செல்லும், 2 பக்கம் வேணும். ராஜா பக்கம் இங்கிட்டு பின்னால் இது இருக்கும், 2 இருக்கணும். இயேசு சொன்னார்ல, ஒரு நாணயத்தில் மேலெழுத்து இது யாருடையது? ராயனுடையது. ராயனுடையதே ராயனுக்கும், தேவனுடைய தேவனுக்கும் போயிட்டார். சரி, இயேசு கிறிஸ்து லேசானவர் இல்லை, யாரையும் ஏமாற்ற முடியாது. ஆண்டவர் கேட்குறாரு, சகோதரன் யாபில் எங்கே கேள்வி கேட்குறாரு. இப்போ நம்ம நிறைய பேர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணுங்கன்னு மாத்திரம் அது. ஆனால் ஜெபம் இல்லாமல் இது இல்லை, இது இல்லாமல் இது இல்லை, 2 வேணும். ஆனால் நம்ம பேசணும், கேள்வி கேட்கணும். ஏங்க போன வாரம் வரல கேட்கணும். இல்லை போன வாரம் எனக்கு தலைவலி. சரி, இந்த வாரம் ஏன் வரல? தலைவலி. இன்னுமா தலைவலி இருக்குது? இல்லை. சரி, போன வாரம் ஏன் வரல? காய்ச்சல். சரி, இந்த வாரம் ஏன் வரல? காய்ச்சல். அப்போ நான் போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணு, பிளட்டை செக் பண்ணு. ஏன்னா 2வது வாரம் நீ வரலன்னா உனக்கு உன் பிளட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். பாரு, அது நிமோனியாவாக இருக்கலாம், இல்லைன்னா அது மலேரியா ஃபீவராக இருக்கலாம், ஏதாவது ஒரு ஃபீவராக இருக்கலாம், ஜாண்டிஸாக இருக்கலாம், ஏதாவது ஒன்றா இருக்கலாம். கேளு. 3வது வாரம் நான் வரல கேட்கணும். ஏன் வரல கேட்கணும். இல்லை அவன் அதெல்லாம் எனக்கு என்ன, அது என்ன என் குடும்பமா, அது எனக்கு உறவினர், அப்படிலாம் கேட்க முடியாது. ஆண்டவர் கேட்டாரா இல்லையா? சகோதரன் ஆபேல் எங்கே? அடுத்து கேட்டாரா, நீ என்ன பண்ண? சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ? சரி, நான் எந்த சர்ச்சுக்கும் போகல, எல்லா சர்ச்சும் உருப்படி இல்லை. அவ்வளோ ஊழியக்காரங்க கேட்டவங்க. ஆமாம், இவங்க ரொம்ப நல்லவங்க. எல்லா ஊழியக்காரங்களும் ஒன்றுக்கும் பிரயோஜனமானவங்க. யாருக்கும் அவங்க கணக்கு கொடுக்கறதில்ல. என்னமா இவங்களுக்கு கணக்கு கொடுக்க, இவங்க யாருக்குமே கணக்கு கொடுக்க மாட்டாங்களா? இவங்களுக்கு எல்லாரும் கணக்கு கொடுக்கணுமா? ஏங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சரி, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள்? நாங்கள் கடவுளோட கூட நேரடியாக லிங்க் வச்சுருக்கோம். என்னது லிங்க்? .www நாங்கள் டைரெக்டாக ஆண்டவரோட லிங்க் வச்சுருக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, நாங்கள் ஃபுல்லாக இதில் பார்க்குறோம் சார். அவ்வளவும் என்னது லைவில் பார்க்குறோம். இதில் என்னது டிவியில் பார்க்குறோம், நாங்கள் இதில் பார்க்குறோம். ஏன்? ஒருத்தர் சரியில்லை. இந்த ஒருத்தர் சரியில்லைன்னு சொல்கிறவங்க அவங்க மூலம் சரியில்லை. அப்படி யாராவது பேசுகிறாங்கன்னா நீங்கள் மூலம் நீங்கள் சரியாக இருக்கீங்களான்னு பாருங்கன்னு கேட்கணும். அப்போ தான் உங்களுக்கு குத்தும். நான் செய்ய வேண்டிய செய்யணும். சபை கர்த்தருடையது. எந்த ஸ்தாபனமும் சபை கர்த்தருடையது. என்ன ஒரு கையா காலா, என்ன ஒரு அவயவமாக வச்சிருக்கிறாரு. நீ என்ன செய்தாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் பேசலைன்னு வச்சுக்கிடுங்களேன். ஏய், நீ பண்ண தெரியாதா? நீ கொலை பண்ண ஆள் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான், கண்ணீரின் சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்குது. நீங்கள் இடைஞ்சல் பண்ணி எத்தனை ஆத்மாக்களை வெளியேற்றினீங்க, எத்தனை ஆத்மாக்களை இந்த இடத்த விட்டு அந்த இடத்துலேருந்து அலோகதி ஆக்கி விட்டீங்க. அவங்க நிலைமெல்லாம் இன்றைக்கி என்ன இருக்குது? கடவுள் கேட்பார், கர்த்தர் கேட்பார். அதாவது பேசணும். நம்ம என்ன நினைக்கிறோம்? வெறும் ஜபத்தில் காதையை முடிச்சுட்டு போயிடலான்னு நினைக்கிறோம். கிடையாது. நான் சொல்லி கொடுக்குறேன். ஆண்டவரே இவ்வளவு 3 கேள்வி கேட்டிருக்கிறார். நீ என்ன செஞ்ச? இவ்வளவு 3 கேள்வி ஆண்டவர் கேட்டிருக்கிறாருன்னா நம்ம ஒரு கேள்வியால் நம்மளை கேட்கணுமா? கேட்கக்கூடாதா? நீ என்ன பண்ண? ஒவ்வொன்று ஆண்டவர் பிடிப்பிடின்னு பிடிச்சிருக்கிறாரு. அது ஆத்துமாக்களை எப்படி கர்த்தர்களை பிடிக்கணும்னா நம்ம பேசணும்னு வேணாம், பேசிகிட்டே இருக்கணும். ஒரு நாளில் பிடிபடாது, 10 நாள் பேசிகிட்டே இருக்கணும். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அவட பேசணும். கேட்கும் போதெல்லாம். அதனால தான் சிலர் சொல்லுவாங்க, நான்லாம் என்னை கண்ட சிலர் எங்கள் தெருவில் தெரித்து ஓடுவாங்க. ஏன்னா 3வது வார்த்தை வசனமாக தான் இருக்கும் அவங்களுக்கு. அவன் கேட்குறதெல்லாம் கொடுப்பேன். எனக்கு ஒரு டைரி வேணும், இந்தாங்க 2 டைரியை கொடுத்துருவேன். கேட்குறதுக்கு 1 மைல் தூரம் கூட போ. உன்னை கேட்டால் அங்கேயே நான் வஸ்திரத்தையும் கொடுத்துருன்ற மாதிரி.
என்னென்ன இந்த ஸ்வீட் வாங்கி கொடு, கேக் வாங்கி கொடு, அது கொடு. அப்படியே சையாக வந்துட்டு, ஏன் சர்ச்சில் ஒரு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் இருக்குது வாங்கலேன், நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன், இங்கே வாங்க. அதனால் நான் வீட்டை விட்டு இறங்கும் போதே அங்கெல்லாம் நிற்கிறது இப்படி எல்லாம் உள்ளே போயிடும். நாங்கள் வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. இழுக்கிற வரைக்கும் வம்பு இழுத்து தான் பார்ப்பேன். நான் கடையில் வம்பு இழுப்பேன், ஹோட்டலில் வம்பு இழுப்பேன், எல்லாத்தையும் வம்பு. சண்டை போட மாட்டேன், அவங்களோட கூட நான் பேசுவேன். அவங்களோட கூட கர்த்தர் நம்மை அவருடைய வாயாக வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசு நாமத்து பயன்படாதா. ஆண்டவரை பற்றி நம்ம என்ன சொல்கிறோமோ அது நமக்கு ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும். ஆகவே கர்த்தருக்காக நம்ம என்ன செய்கிறோன்னு கேட்டால் இதை நம்ம செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. எழும்பி நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஒன்னே ஒன்று நான் சொல்கிறேன், மக்கள் ரட்சிக்கப்படணும், மக்கள் என்ன சுகமாகணும், விடுதலையாகணும், பரிசுத்தமாகணும், பரலோகம் போகணும். நான் என்ன செய்ய ஆண்டவரே, நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே? ரத்தம் கூப்பிடும், கண்ணீர் கூப்பிடும். உண்மையாக நான் சொல்கிறேன், இயேசுக்குள்ளே வராதவங்களாம் ஒரு நாள் கதறி கதறி அழுவாங்க. அதை நினச்சிக்கிட்டே தான் நான் இருக்கிறேன். ரட்சிக்கப்படலைன்னு வச்சுக்கிடுங்க உங்கள் குடும்பத்தில், அவங்க எப்படி அழுவாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் ரட்சிக்கப்பட்டிருந்தா அவங்க அழுகை அப்படி நிறுத்திடுவாங்க. அவங்களுக்கு தெரியும், கர்த்தரோட என் குடும்பம் இருக்குது, கர்த்தரோட என் பிள்ளைகள் இருக்கிறாங்க, கர்த்தரோட என்னுடைய உறவினர்கள் இருக்கிறாங்க, என்னுடைய இன ஜன பந்துக்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும். ஏன்னா இயேசு என்றால் என்ன விலைன்னு கேட்குற ஒரு கூட்டம் இருக்கு. ஆப்பிரிக்க தேசம் ஒரு இருண்ட ஒரு தேசம். டேவிட் லிவிங்ஸ்டன் இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்தவர். நல்ல வசதி, நல்ல அருமையான நாடு, நல்ல ரோடு எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அதை விட்டுட்டு அந்த ஆப்பிரிக்க தேசத்துக்கு, இருண்ட தேசத்துக்கு அவர் போனார். காட்டு முராண்டிகள் கையில் அவர் சிக்கி செத்து போயிடுவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனால் ஒரு நாளில் ஊழியம் செய்தே அவர் மரித்து போனார். ஜீசஸ் ஜீசஸ் அவருடைய சரீரத்தை எடுத்து கொண்டு வந்து ஒரு பிரதானமான ஒரு பெரிய தேவனுடைய ஆலயத்தில் அவருடைய சரீரத்தை அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. நான் கேட்டேன், அவருடைய இருதயத்தை ஆப்பிரிக்காவில் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா his heart was burning for Africa. நான் அந்த ஆலயத்துக்குள்ளே போன போது அது பெரிய பித்தளையில் ராஜாக்கள் அடக்கம் பண்ணுகிற அந்த கல்லறையில் டேவிட் லிவிங்ஸ்டனுடைய கல்லறை நான் பார்த்தேன். எனக்கு முதல்ல இருக்குதுன்னு தெரியாது. சுற்றி வரும்போது பளபளன்றது ஒன்று அந்த இடத்துல வந்து பார்த்த உடனே அண்ணோட சமூகம் அழுது, என்னை அழியாமல் ரொம்ப நேரம் அழுதேன். எல்லாரும் என்னை பார்க்குறாங்க, கட்சி போச்சு தொடச்சி தொடச்சி தொடச்சி. ஆண்டவரே, எங்கேயோ பிறந்து எங்கேயோ போய் ஒரு பாட்டு, வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். வாழணும்னு நினைச்சா வாழலாம், ஆனா வாழணும்னு நினைக்கல. இல்லை, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனியார், ஆனா செத்ததாகில் இந்த பலனை. இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ்றோன்னு பெருசு இல்லை. ஆனா நீ எப்படி வாழ்ந்த, நீ என்ன செய்த? சீனா சிவப்பு கம்பளம் போர்த்த ஒரு தேசத்தை போல கம்யூனிசம். ஆனா அந்த இடத்துக்கு ஒருத்தர் போனார், ஹட்சன் டெய்லர். மொழி தெரியாது, ஆனா ஆண்டவனே சீனாவுக்கு போக சொல்றான்னு போயிட்டார். இதெல்லாம் வயசாகி சாகிறதுக்கு முன்னால போல, அதெல்லாம் வயசு இளம வயசுல போயிட்டாங்க. அப்பதான் ஒர்க் பண்ண முடியும், அப்பதான் ஓடி சாட முடியும், அப்பதான் நல்ல ரத்தம் இருக்கும். செருப்பு தைச்சிட்டு ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தார், வில்லியம் கேரி. இந்திய தேசத்தினுடைய வரைபடத்தை பார்த்தார். மிஷினரி கூக்குரல், ஒரு கூவுதல், ஒரு அரைக்கூவல் வந்துச்சு. அதை விட்டுட்டு அவர் பார்த்த அந்த படத்தை, இந்த தேசத்துக்கு நான் போகணுன்ட்டு கல்கத்தாவில் வந்து இறங்கினார். அவருடைய மனைவி புத்தி சுயாதீனமாகி மரித்து போனார். அவருடைய 2 பிள்ளைகளை அவரே கடற்கரையில் அடக்கம் பண்ணார். He buried his 2 children at the shore of Kakara.
அவர் தான் அந்த வேதாகமத்தை மொழிபெயர்ப்பதற்கு வேலை செய்தவர். அவரோட ப்ளூட்ஷோ 2 சகோதரர்கள் வந்திருந்தாங்க. இவங்க எல்லாம் வந்து இறங்கும் போது யாரும் அவங்கள ரிசீவ் பண்ணல. Nobody received them, but they came because they loved Jesus and loved our nation. நம்முடைய தேசத்துக்காக வந்தவங்க இருக்கிறாங்க சார். சிவகாசிக்கு ராக்லன் வந்தாங்கல்ல, அவர் எவ்வளவு படித்தவர், எவ்வளவு வசதியானவர். சிவகாசில எல்லாம் தெருவுக்கு தெருவு அடிச்சு துரத்துனா, ஐயோ வெள்ளக்கார நீ வராத, பக்கத்துல வராத, நாங்கெல்லாம் உயர்ந்தவர்கள் என்று. பசிக்குது, துப்பியை கலட்டி கூழ் கேட்டு குடித்தவர். கூழாயில ஊத்துறா, எத்தனையோ கிறிஸ்தவர்களை கர்த்தர் அந்த ஊர்ல இருந்து எழுப்பி இருக்கிறார். கிரயம் இல்லாம கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது. சும்மா டான்ஸ் பாடிக்கிட்டு, ஆட்டம் ஆடிக்கிட்டு, ஆட்டம் பாடிக்கிட்டு, குதிச்சுக்கிட்டு, கும்மாளம் போட்டுக்கிட்டு, ஆண்டு சொன்ன உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, ஓடு, விரட்டி அடிச்சிருவார். இல்லை அங்கே நல்லா ஆடுறாங்க, அதனால நாங்கள் அங்கே போகிறோம். நீ ஆடு, கடைசி வரைக்கும் ஆடிக்கிட்டே தான் இருப்பான் அவன். ஆடு கத்தெடுக்கிற வருவியா நீ? மிஷினரி வரலாறுகள் எல்லாம் நீங்க படிச்சு பார்க்கும்போது நம்ம தேசத்தை நேசித்து எத்தனையோ பேர் வந்திருக்கிறாங்க. தேம்பாவணி எடுத்துக்கிடுங்க. நான் அந்த ஸ்கூல்ல படிச்சிருக்கேன், ஐயா பள்ளிக்கூடம்னு சொல்லப்படுகிற அந்த ஸ்கூல்ல 5ஆம் வகுப்பு நான் படிச்சிருக்கிறேன். ஆரப்பாளையம் ரோட்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். வீரமா முனிவர், பெஸ்கி, பெரிய பெரிய இடத்தை விட்டுட்டு வந்தாங்க. இப்ப நம்ம தேசத்துல உள்ள ஒரு இது என்ன தெரியுமா? இங்க இருந்து நல்ல வாழ்க்கை எங்க இருந்து அங்க ஓடணும்ன்றா. தப்பு இல்லை. இங்க இருந்து வெளியே போறதுக்கு வெளியே இருக்கா வசதியான வாழ்க்கை. தப்பு இல்லை, தப்பு இல்லை. தேசத்தை நேசிக்காம, தேசத்தினுடைய நிலவரத்தை புரியாம, என்ன ஆனாலும் பரவாயில்ல என் தேசத்துக்கு, நான் என்ன பெரிய காவலாளியா அப்படின்ட்டு ரொம்ப கேட்டா ஒரு காணிக்கை அனுப்புவாங்க. உங்களுக்கு ஊர் சுத்தி காட்டுறதுக்கு கூப்பிடுவாங்க. ஜீசஸ் அதெல்லாம் நமக்கு வேண்டாம். டெஃபினட்டா அது வேண்டாம் நமக்கு. ஆராய்ந்து பாரு தேவனே, என்னை நீ அறிவே, புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓடச் செய்யும், புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓடச் செய்யும். மார்த்தாளை போலிருந்தே வீணாக உழைத்திட்டேன். மார்த்தாளை போலிருந்தே வீணாக உழைத்திட்டேன். தேவை ஒன்றே, அதை நான் அறிந்தேன், பாதத்தில் இருக்க கற்றுக்கொண்டே. தேவை ஒன்றே, அதை நான் அறிந்தேன், பாதத்தில் இருக்க கற்றுக்கொண்டே. ஆராய்ந்து பாரும் தேவரே, என்னை நீரறிவே, புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓடச் செய்யும், புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓடச் செய்யும். பின் வார்த்தை என்
வாயினா நினைக்காமல் பேசு என்று வின் வார்த்தை என் வாயினா நினைக்காமல் பேசு என்று என் வாய்க்கு காவல் இன்றே நிர்வையும் என் தூய வாழ்வை காத்து கொள்ள என் வாய்க்கு காவல் இன்றே நிர்வையும் என் தூய வாழ்வை காத்து கொள்ள ஆராய்ந்து பாரும் தேவனே என்னை நீரறிவே புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓடச் செய்யும் புதிதும் ஜீவனுமான இந்த இடத்துல நான் நிற்கிறேன் அப்படின்னா நான் 60 வயசுக்கு பிறகு ஊழியத்துக்கு வர்றேன் நம்மளாம் சொல்லி வரல. 21வது வயசுல இயேசுவுக்கு என் வாழ்க்கை நோக்கு வருது. நான் ரட்சிக்கப்படுவேனான்றதே எங்க அப்பாவுக்கு சந்தேகம். என் குடும்பத்தில் நான் எல்லாருக்கும் நல்ல பிள்ளை, நல்லா செய்வேன், so loving, so helpful. ஆனால் ஜீசஸ்க்கு என் லைஃப்பை கொடுக்கல. ஏன்னா எனக்கு வேற அஜெண்டா இருந்தது. அன்னைக்கு எனக்கு ஒரு அன்பு சகோதரர் உண்டு சபையில் அவட்ட சொன்னேன், நான் வேற மாதிரி நான் போகணும்னு பிளான் பண்ணேன். என் காலேஜில் நான் ஊஸ்பேத்தி நீ ஒரு பொலிட்டிக்கல் லெவலுக்குள்ள நீ போகிறதுக்கு உனக்கு நல்ல தகுதி இருக்கு, நீ வா, உன்னை பெரிய ஆளாக்குறே வா. அந்த அளவுக்கு உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்களுடைய ரிலேஷன்ஸ் வருது. பட் இயேசு என் வாழ்க்கையை தொட்டார். திருச்சியில் வேலை பார்க்கும் பொழுது அவருடைய கனமான வேலைக்கு என்னை பிரித்தெடுத்தார். எனக்கு வர ரொம்ப சங்கடம் தான், ஆனால் வந்தேன். இன்னைக்கு நினச்சி பார்ப்பேன் சில நேரத்தில் இதில் படுற கஷ்டங்களுக்கு நான் ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஸர், நான் என்ன லெவலில் இருக்கணுமோ நான் இருந்துருவேன். எனக்கு ஆண்டவர் இதெல்லாம் அந்த கிருபை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். எனக்கு நினச்சி பார்ப்பேன். வீட்டில் திட்டுவாங்க, செம்ம திட்டு விழுவும் எனக்கு. ஏன் நீங்கள் இப்போ அதை பேசுகிறீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லைப்பா தாங்க முடியல. ஆனால் ஆண்டவருக்காக என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். என் வாழ்க்கையை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தேன். சரியா? நான் ஊழியத்தில் இல்லைன்னா திட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை, யார்கிட்ட மிதி வாங்கணும்னு அவசியம் இல்லை, யாரும் என் முதுகில் ஏறி பயணம் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. என்னை யாரும் எதுவுமே கேட்க முடியாது. நான் என்னை வேலைக்கு வச்சவங்களுக்கு மாத்திரம்தான் நான் அதிகார். அவங்களுக்கு மாத்திரம் நான் பதில் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு எத்தனை பேருக்கு நான் பதில் சொல்லணும் தெரியுமா? எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஆனால் இல்லை, இயேசுவுக்காக வாழ்வதும் இயேசுவுக்காக ஊழியம் செய்வதும் ஒரு பெரிய பாக்கியம், பரலோகத்தில் ஒரு பெரிய பலன் இருக்கு அப்படின்னு சொல்லி என்னை தேற்றிக் கொள்வேன். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே வாழ்க்கையில் எல்லாம் பெரிய விஷயம் ஆண்டவரே, பாக்கியமான சேவை இதே பாதம் பணிந்த செய்திடுவே, பாக்கியமான சேவை இதே பாதம் பணிந்த செய்திடுவே, ஆயுள் முடியும் வரை கிறிஸ்தேசு வருகை வரை அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவே, அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவே, அழைத்தீர் இயேசுவே அன்போடே என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே
மரிப்பேனே ஆயத்தமானே தேவே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானே தேவே. அழைத்தீர ஆண்டவரே, அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீர், எங்களை அன்பா கூப்பிட்டீர். என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவளாக்குவேன்னு சொன்னீர். இந்த உலகத்தில் மனிதர்களை ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வர்ற ஒரு வேலை தான் நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற பிரதானமான வேலை. மற்ற வேலையில் அங்கே இருந்தாலும் இதையும் ஒரு பிரதானமான வேலையாக கருதி அதற்காக உழைக்க பிரயாசப்பட ஆண்டவரே, மற்ற அரசியலுடைய தன்மைகள், அந்த ஸ்பிரிட் எல்லாம் எங்களை விட்டு அகன்று போய் ஆண்டவரே கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ள கிருபைதார். இந்த செய்தி பிரயோஜனமாக இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த மிஷன் சேலஞ்ச், சவால் என்ற ஒரு செய்தியாக 3வது பகுதியாக நாங்கள் இதை வெளியிடுகிறோம். இதை கேட்கிற மக்கள் உள்ளங்களிலே பேசும், ரத்தம் பேசுன்னு சொல்லி அது என்ன பேசுதுன்னு கவனித்து, நான் எந்த விதத்திலாயிலும் அதில் தவறு பண்ணியிருந்தா அவங்கள்ட்ட ஓடி போய் மன்னிப்பு கேட்டு அவங்ககிட்ட நல்லுறவு நல்பலம் பொருந்தி ஆண்டவரே எந்த விதமான ஒரு வேறுபாடு வித்தியாசங்கள் இல்லாமல் சமாதானமாக ஐக்கியமாக காணப்படுகிறதார் தாழ்த்தி தருகிறோம். துதிக்க மகிமை முக் செலுத்துகிறோம். இதன் மூலமாய் ஒரு ஆத்ம பாரமும் தரிசனம் உண்டாகட்டும். உமக்கு ஆண்டவரே எப்படிப்பட்ட ஒரு ஆத்ம பாரம் இருந்தது என்பதை குறித்து, ஒரு குடும்பத்தை குறித்து எவ்வளவு விசாரிக்கிற தெய்வம், எங்களையும் எங்களோட குடும்பத்தையும் எங்களோட உறவினர்களை இனஜன பந்துக்களை நீ விசாரிக்கிறவராக இருக்கிற காசு தோத்துறோம். தாழ்த்தி தருகிறோம். துதிக்க மகிமை செலுத்துகிறோம். வசனம் கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். அவங்க என்ன தேவையோட, என்ன பிரச்சனையோட, என்ன எதிர்பார்ப்போடு கூட வந்திருந்தாலும் அவளுக்கு கொடுத்து அனுப்பும். ஆண்டவரே, அழைப்பு பெற்றோர் இன்றே புறப்படுவீர், இது ஆண்டவன் கட்டளை கீழ்ப்படிவேன் சொன்னது போல வாலிப வயதில் கடவுளுடைய அழைப்பு கிடைக்குமானால் அதை கர்த்தருக்கென்று சந்தோஷமாக மகிழ்ச்சியாக செய்ய உதவி செய்யும். துதிக்க மகிமை செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இப்படி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம்மளோடு இன்றைக்கு சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.